இடதுசாரி இயக்கம், லெஃப்ட் மூவ்மெண்ட்ஸ். இடதுசாரி இயக்கம்னா என்னப்பா? சும்மா ஒரு 10 பாயிண்ட் தான், நீங்க கிளாஸ் முடிச்சிடலாம். இடதுசாரி இயக்கம்னா என்ன? சத்தம். காங்கிரஸ்க்கு வேற ஜெனரலா சொல்லுங்க. ஐயனை முற்றுங்க. பொதுவா இடதுசாரி நானே, வலதுசாரி நானே, லெஃப்ட் விங், ரைட் விங். சொல்லுங்க சத்தம். ஓகே, நீங்க பார்ட்டி சொல்றீங்க, பட் ஆனா இடதுசாரி நானே, லெஃப்ட் விங் நானே. ஈக்குவாலிட்டி, அவ்வளவுதான். சமத்துவத்தை பேசக்கூடியவங்க இடதுசாரிகள், மேல கீழே அப்படின்னு பேசாதவங்க இடதுசாரிகள், சமத்துவம் இல்லைன்னு சொல்றவங்க வலதுசாரிகள். அப்ப வலதுசாரிகளுக்கு இன்னைய தேதிக்கு என்னென்ன பார்ட்டி எல்லாம் சொல்லலாம்? சரி, ஒண்ணு. அடுத்து ஒண்ணு. அடுத்து தாயை சொல்லிட்டீங்க, புள்ளைய விட்டுட்டீங்க. சரி, 2. அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள. சரி, அப்ப நம்ம இடதுசாரியை சொல்லுவோம், நீதி வலதுசாரின்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா இடதுசாரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் இடதுசாரிகள். அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாரு? இடதுசாரிகள், லெஃப்ட் விங். இப்ப சொல்லுங்க, யார் யார்? கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட். யார்? சத்தமா. திராவிடர் கழகம். ஓகே, சூப்பர். அடுத்து பெரிய கட்சி தான் தமிழ்நாட்டுல இருந்து. சரியா? கட்சி தான், கட்சியில இருக்கிற ஆள் எப்படி வேணாலும் இருக்கலாம், கட்சி தான் இல்லையா? டிகே, டிஎம்கே, கம்யூனிஸ்ட், பிசிகே இல்லையா? இந்த பார்ட்டி எல்லாம் லெஃப்ட் விங்ல வராங்க, இடதுசாரிகள். அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்துக்களை பேசக்கூடியவர்கள். என்டிகே இருந்துச்சு, இப்ப பெரியாரை போட்டு பிளேம் பண்றதுனால அவங்க இடதுசாரியில இருந்து வலதுசாரியா மாறி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்க ஜஸ்ட் என்டிகேன்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூகுள்லயே உங்களுக்கு அப்படிதான் வருது, வலதுசாரி அப்படின்னு. அப்ப அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்துக்களை பேசுறதுதான் இடதுசாரிகள் அப்படின்னு பார்த்தோம். அம்பேத்கரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், யாரு என்ன அப்படின்னு ஒரு அளவுக்கு அவுட்லெட் பார்த்துட்டோம். மார்க்ஸ் நமக்கு தெரியும். பெரியாரியம் தான் நம்ம இன்னும் பார்க்காத ஒரு இடம். அந்த பெரியாரியத்தை அடுத்த யூனிட் 8ல பார்க்கலாம். சரியா? உடனடியா யூனிட் 8ல முழுக்க முழுக்க பெரியாரிய கருத்துக்கள் தான், ஒரு ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் கொண்டு போறோம். அப்ப இங்க கம்யூனிசத்தை பார்க்க போறோம். சரியா? 1867, 1867, 1867, காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. டாஸ் கேபிட்டல் காரல் மார்க்ஸுடைய புத்தகம் என்ன அப்படின்னா டாஸ் கேபிட்டல். உலகத்திற்கு கம்யூனிசத்தை அறிமுகம் செஞ்ச புத்தகம். 1867. அதுதான் புக்கோட வருஷம். கம்யூனிசம் மற்றும் சோசியலிசம், இந்த 2 தத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகம் செஞ்ச புத்தகம் அப்படின்னா டாஸ் கேபிட்டல். ரொம்ப முக்கியமான புத்தகம். யாருடைய? உழைக்கும் வர்க்கத்தினுடைய பைபிள் அப்படின்னு அழைக்கப்படும் இல்லையா? ரொம்ப சிம்பிளா
முதலாளி இருந்தா தொழிலாளி அப்படின்னு நினைக்கிறது கேபிட்டலிசம். முதலாளி இருந்தாதான் தொழிலாளி நினைக்கக்கூடியது முதலாளித்துவம், கேபிட்டலிசம். தொழிலாளி இருந்தாதான் முதலாளி நினைக்கக்கூடியது கம்யூனிசம். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி ஈக்குவாலிட்டி பேசப்படுறது கம்யூனிசம், சமத்துவம் இல்லையா? அதை தாண்டி வேற எதை பேசுது கம்யூனிசம்? கம்யூனிசம் மாதிரி எதை பேசுதா அப்படின்னா சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈக்குவாலிட்டி தான். அதுல துல்லியமா பொருளாதார சமத்துவத்தை பேசும். பொருளாதார சமத்துவம், பொருளாதார சமத்துவத்தை நீங்க நோக்கி ஓடும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு நாட்டுல உள்ள எல்லா துறைகளையும் கவர்மெண்டே நடத்தணும். சரியா? கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி முழுக்க முழுக்க எல்லாத்தையும் யார் நடத்தணும்? கவர்மெண்டே ரன் பண்ணணும். அதுதான் அவர் சொல்றாரு. அததான் சோசியலிசம் அப்படின்ற பேர்ல எங்க சேர்க்கிறாங்க? பிரியாம்பிள்ல சேர்க்கிறாங்க. கரெக்டா? பிரியாம்பிள் என்ன சேர்க்கப்பட்டது? சோசியலிசம் அப்படின்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. இப்போ எந்த வருஷம் என்ன சட்ட திருத்தத்துல சோசியலிசம் சேர்க்கப்பட்டது? பிரியாம்பிள் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல பிரியாம்பிள் அப்படின்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அந்த சோசியலிசம் வார்த்தை எங்க பேசப்பட்டது? பிரியாம்பிளுக்கு முன்னாடி, கான்ஸ்டிடியூஷனுக்குலாம் முன்னாடி 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுல ஜவஹர்லால் நேரு இந்தியா சோசியலிஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி 1936 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுல அவர் சொன்னாரு இந்தியா சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதெல்லாம் சோசியலிசத்துக்கான மாதிரி. அப்ப இங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா 1917 அடுத்த பாயிண்ட் 1917 ரஷ்யாவில் 1917 ரஷ்யாவில் போல்ஷிக் ரெவல்யூஷன் அல்லது அக்டோபர் ரெவல்யூஷன், போல்ஸ்விக் புரட்சி அல்லது அக்டோபர் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. போல்ஸ்விக் அப்படி தமிழ் எழுதுங்க. போல்ஸ்விக் புரட்சி அல்லது அக்டோபர் புரட்சி அப்படின்னு தொழிலாளர் வர்க்கத்துக்காக லெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் போராடுறாரு. தொழிலாளர் வர்க்கத்துக்காக லெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் போராடுறாரு. சரியா? அப்போ கம்யூனிசத்தை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா மார்க்ஸ். அதை நடைமுறை செஞ்சவர் யாருன்னா லெனின். கம்யூனிசத்தை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா மார்க்ஸ். அதை நடைமுறை செஞ்சவர் யாருன்னா லெனின். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நரேந்திரநாத் பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். நரேந்திரநாத் பட்டாச்சாரியா 1920 நரேந்திரநாத் பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு கட்சி உருவாக்குறாரு. என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எங்க அப்படின்னா டாஷ்கண்ட் அப்படின்ற இடத்துல. டாஷ்கண்ட் எங்க இருக்குன்னா ரஷ்யால. டாஷ்கண்ட் ரஷ்யால இருக்கு. 1920 நரேந்திரநாத் பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கட்சியை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டாஷ்கண்ட்ல உருவாக்குறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. யாரோடது? இந்தியரால உருவாக்கப்பட்டது. ஆனா எங்க உருவாக்கல? இந்தியாவில உருவாக்கல, ரஷ்யாவில உருவாக்குறாங்க இல்லையா? ஆனா இந்தியரால் தொடங்கப்பட்டது.
இந்த நரேந்திரநாத் பட்டாச்சாரியா யாருன்னா, இவரை தான் நீங்க எம்என் ராய்னு படிப்பீங்க. 1934 கான்ஸ்டிடியூஷன் வேணும்னு ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணாருன்னு படிச்சுமா, அந்த எம்என் ராய் யாருன்னா நரேந்திரநாத் பட்டாச்சாரியா தான். ரைட்டா? அப்ப ஒரு பக்கத்துல எம்என் ராய் கூட போட்டுக்கோங்க. ஆயிரத்தி 1920 ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஏஐடியூசி ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க, பேரு ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஏஐடியூசி ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. சரிங்களா? யாரோட தலைமையில் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். இந்த அமைப்பு யாரோட தலைமையில் உருவாக்கப்படுது? லாலா லஜ்பத் ராய். அது இங்க இந்தியாவுக்குள்ள உருவாக்கப்படும். சரியா? இந்தியாவுக்குள்ள 1923 தமிழ்நாட்டுல சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், 1923 சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் முதல்ல செங்கொடி ஏற்றுவார். இந்தியாவிலே சிவப்பு நிற கொடி ஏற்றப்படுகிறது. செங்கொடி சிவப்பு நிற கொடி தமிழ்நாட்டுல சிங்காரவேலர்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாரு? செங்கொடி ஏத்துறாரு, சிவப்பு நிற கொடி. செங்கொடினா கம்யூனிசம் சார்ந்தது. சரியா? நீங்க ஒரு கட்சியோடைய கொடியை வச்சு அந்த கட்சியோடைய ஐடியாலஜி புரிஞ்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சில கட்சிகள் பேசலாமே. தமிழ்நாட்டுல ஒரு 2-3 கட்சி எடுத்து பேசலாம். பாமக எடுத்துக்கலாம். நீலம், மஞ்சள், சிகப்பூர். விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கலாம். நீலம், சிகப்பூர். திமுக எடுத்துக்கலாம். கருப்பு, சிகப்பூர். இல்லையா? அதிமுக கருப்பு, பச்சை வரக்கூடியது. இப்போ நாம் தமிழர் விட்டுருங்க, அது டோட்டலா அது விடுதலை புலிகளுடைய அந்த கொடியோட ஃபார்மேட் அது, அதை விட்டுருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்கா? வேற எந்த கட்சியாவது? போதுமானது நினைக்கிறேன். அந்த ப்ளூ வருது இல்ல, ப்ளூ குறிக்கக்கூடியது அம்பேத்கர். நீல நிறம் எதை குறிக்குது அப்படின்னா அம்பேத்கரிய கருத்துக்களை குறிக்கும். நம்ம அந்த ஒரு கட்சியுடைய கலர் வச்சு அவங்களுடைய ஐடியாலஜி புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் ரெட் இருக்குல்ல, அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை குறிக்கும். அம்பேத்கரையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை. பிளாக் வந்து பெரியாரிய கருத்துக்களை குறிக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன், பிளாக் பெரியாரிய கருத்துக்களை குறிக்கும். சரிங்களா? ரெட்டு உழைக்கும் மக்களை குறிக்கும். மறுபடியும் ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் பார்த்தோம், உழைக்கும் மக்கள் அப்படின்றத பார்க்கணும். இதை தாண்டி ஒரு கட்சி அந்த கலரை வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஜென்ரலா இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த கலரை வச்சு. இது இல்லாம ஒரு கட்சிக்கு அது ஒரு காரணம் இருக்கு. இப்போ அம்பேத்கர் பின்பற்றக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க. அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நபர்கள் இன்னைய தேதிக்கு நான் பேசல, தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைய தேதிக்கு பேசல, ஒரு 90 காலகட்டத்தில் பேசுறேன், 1990 அந்த ரேஞ்சில் பேசுறேன். அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நபர்கள் பெரியாருடைய படங்களை தங்களுடைய கட்சி பேனர்களையோ அதுலயுமே வைக்க மாட்டாங்க. பெரியாரை ஏத்துக்கிட்டவங்க அம்பேத்கருடைய படங்களை அவங்களுடைய இடத்துல பெருசா வைக்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. ஏன்னா அங்க ஒரு மனப்பிறழ்வு இருக்கும். அம்பேத்கரை பெரியார் ஏத்துக்கல, பெரியார் அம்பேத்கர் ஏத்துக்கல, இப்ப சீமான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். பட் ஆனா அது ரியாலிட்டி கிடையாது. நம்ம அதை தேடி போகும்போதுதான் தெரியுது, தமிழ்நாட்டுக்கு அம்பேத்கர் வந்தா பெரியாரை சந்திக்காம போனதே கிடையாது. பெரியாரை கேட்காம அம்பேத்கர் எந்த முடிவும் எடுத்தது கிடையாது. அம்பேத்கரை கேட்காம பெரியார் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தது கிடையாது. 2 பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஆனா அவங்களோட தாய்மொழி அவங்களுக்கு தெரியாது. அதாவது அவருடைய மொழி இவருக்கு தெரியாது, இவரோட மொழி அவங்களுக்கு தெரியாது. ஆனா 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 90ல இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்துச்சு, திருமாவளவன் அவர் வந்த பிறகுதான் அவருடைய கட்சியில தான் அம்பேத்கரோட படத்தை கூட பெரியார் படத்தை சேர்த்து. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்பேத்கர் இயக்கங்களும் அம்பேத்கர் படத்தை கூட பெரியார் படத்தை சேர்க்க மாட்டாங்க பெரும்பாலும், மேக்சிமம்.
அந்த கட்சி வருகைக்கு பிறகுதான் இன்னைய தேதிக்கு திமுக பெரியாரிய கருத்துக்களை கொண்டவங்க அம்பேத்கர் படத்தை தங்களுடைய இடங்களில் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக அவங்க அம்பேத்கரை ஏத்துக்கல அல்லது அம்பேத்கரை எதிர்க்கிறாங்க அல்லது மதிக்கல, அப்படி கிடையாது. கொள்கை தலைவரா வைக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு கட்சியோடைய கொடி வச்சு அந்த கட்சியோட ஐடியாலஜி பிடிச்சிட முடியும். கம்யூனிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சிவப்பு நிறம் பாருங்க, அந்த கொடியோட நிறத்தை வச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பக்கமும் வலிக்காம இந்த பக்கமும் வலிக்காம இருக்கிற எல்லா கலரையும் சேர்த்து அவங்க ஒரு புது கலர் உருவாக்கும். அதை நம்ம கணக்குல எடுக்க முடியாது. சரியா? அப்ப ஏன் இந்த செங்கோடின்றது பேசப்படுது அப்படின்னா, 1923 செங்கோடி ஏற்றப்பட்டது அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அதை கொண்டு வந்தவர் சிங்காரவேலர். இவருதான் மே 1ஆம் தேதியை உழைப்பாளர் தினமா அறிவிச்சார். நோட் பண்ணிக்கோங்க. மே 1 லேபர்ஸ் டே, உழைப்பாளர் தினம்னு அறிவித்தவர் யாருன்னா சிங்காரவேலர். என்னது தனியா கிளாஸே நடந்துருக்கு போலவே போர்ட்ல. யார் பார்த்த வேலை? நீங்க தானே? சரி. சோ மே 1 உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது யார் அப்படின்னா சிங்காரவேலர். ரெண்டாவது, 1931 காலகட்டத்துல பெரியார் மலேசியா போயிட்டு வருவார். நம்ம திரும்ப பார்ப்போம், ஜஸ்ட் இங்க வாய்மொழியா கேட்டுக்கோங்க. பெரியார் ரஷ்யா போயிட்டு வருவார் 31, 32. ரஷ்யாலதான் அவர் என்ன கத்துப்பாருன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபர்ஸ்ட் டைமா பெரியார் லேர்ன் பண்றாரு. ரஷ்யா போயிட்டு வந்த பிறகு பெரியார் உடனே யாரை சந்திப்பார் அப்படின்னா இந்த சிங்காரவேலர் தான் வந்து சந்திப்பார். ரஷ்யா போயிட்டு வந்த பிறகு சிங்காரவேலரை சந்திச்ச பிறகு அவர் ஒரு புக் எழுதுவாரு, ஈரோடு பிளான் ஆஃப் சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரோடு சமதர்ம திட்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுவாரு பெரியார். சரிங்களா? இந்த 23 இருக்குல்ல, 1923, 23க்கும் 32க்கும் நிறைய தொடர்பு இருக்கும். 1923, 1932 அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற தொடர்பு என்னன்னா, நம்ம நாட்டுடைய மூவர்ண கொடி வடிவமைக்கப்பட்டது 1923. 1923 நாக்பூர்ல கொடி சத்தியாகிரகம் நடந்திருக்கும். நம்ம பார்த்த பாயிண்ட். ஜபால்பூர்ல கொடி சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இந்த நாக்பூர் கொடி சத்தியாகிரகத்துல தான் காமராஜர் கலந்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அப்படியே அந்த பக்கம் 32க்கு போனீங்கன்னா ஜனவரி மாசம் ஆரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அவங்களோட ஜார்ஜ் கோட்டையில கொடியேற்றி இருப்பாரு. தமிழ்நாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா மூவர்ண கொடி. அதே ஜனவரி மாசம் திருப்பூர் குமரன் இறந்து போயிருப்பாரு. கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இறந்திருப்பாரு. 32க்கு போனீங்கன்னா ஜனவரி மாசம் ஆரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அவங்களோட ஜார்ஜ் கோட்டையில கொடியேற்றி இருப்பாரு. தமிழ்நாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா மூவர்ண கொடி. அதே ஜனவரி மாசம் திருப்பூர் குமரன் இறந்து போயிருப்பாரு. கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இறந்திருப்பாரு. இந்த பின்னாடி உள்ள பாயிண்ட் நம்ம பார்க்கதான் போறோம் திரும்ப. பட் ஆனா இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. 23, 32 இது வந்து கொடியோடு தொடர்புடையது. சரியா? 23 மூவர்ண கொடி இந்தியாவுடைய ஒரு விஷயமா பேசப்படும். அதே 32 தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த விஷயம். ஆரியான்ற ஒரு ஜார்ஜ் கோட்டையில கொடியேற்றுவாரு. திருப்பூர் குமரன் இறந்து போயிருப்பாரு. ஒண்ணு ஜனவரி 11, ஒண்ணு ஜனவரி 26, 1932 நடக்கும். சரியா? அது என்னன்னு நம்ம தேதியோட பார்க்கலாம் பின்னாடி. அதோடு தொடர்புடையதுதான் 23ல வந்து சிங்காரவேலர் சிவப்பு நேர கொடி ஏற்றுறாரு. அப்ப 23 கொடிக்கு வந்துருச்சா? சிவப்பு நேர கொடி 23 அப்படியே கரெக்டி போட்டீங்கன்னா 32 பெரியார் வந்து சிங்காரவேலரை சந்திக்கிறது. அப்ப இந்த 23க்கும் 32க்கும் கொடியோடு நிறைய தொடர்பு இருக்கு. அதோட சிங்காரவேலர் வரும்போது பெரியார் வந்துடுறாரு. 23 அங்க 32 திருப்பி போட்டு. அப்ப இந்த 2 பாயிண்ட் வச்சீங்கன்னா நீங்க ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்துட முடியும். இந்த 2 வருஷத்தை முடிச்சிட்டீங்கன்னா. ரைட்டா? அடுத்த பாயிண்ட் வாங்க. 1925 1925 கான்பூர்ல 1925 கான்பூர்ல சத்திய பக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 1925 கான்பூர்ல சத்திய பக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்
சரியா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவுக்குள்ள உருவாக்குறாரு. தட் இஸ் கான்பூர்ல. அப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு போடுங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவுக்குள்ள. சரியா? அவரு பட்டாச்சாரியா டாஷ்கண்ட்ல, அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்தியாவுக்குள்ள உருவாக்குறது சத்யபக்தா. 1928 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி 1928. ஆக்சுவலா அது உருவாக்குறது யாருன்னா நேரு மற்றும் போஸ், சுபாஷ் சந்திர போஸ். 1928 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி. 1928 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி யாரால உருவாக்கப்படுது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் இவங்களால உருவாக்கப்படுது. 1934 காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கப்படுது. காங்கிரஸ் சமதர்ம கட்சி. காங்கிரஸ் சமதர்ம கட்சி யார் உருவாக்குறா அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன். 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஃபார்வர்டு பிளாக் ரைட்டா? ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி யாருடைய? உங்களுக்கு மெயின்ஸ்ல இந்தியாவில் உள்ள சோசியலிசம் பற்றி குறிப்பு கொடுங்க, அதாவது சமதர்மம் பற்றி குறிப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க்ல கேக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? இதெல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்கலாம். அப்ப கம்யூனிசம்ன்ற சொல்ல நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? டாஸ் கேபிட்டல்ல இருந்து ஆரம்பிக்கணும். 1867 டாஸ் கேபிட்டல் என்ற புத்தகம் தான் உலகத்துக்கு முதல்ல கம்யூனிசத்தை கொண்டு வந்துச்சு. 1917 ரஷ்ய புரட்சியில லெனின் வந்து அதை நடைமுறை செஞ்சாரு. 1920 நரேந்திரநாத் பட்டாச்சாரியா கம்யூனிஸ்ட் கட்சியை ரஷ்யால உருவாக்குறாரு. 1923 சிங்காரவேலர் தமிழ்நாட்டுல சிவப்பு கொடி ஏற்றினாரு. மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமா அறிவிச்சாரு. 1925 கான்பூர்ல சத்யபக்தான்னு சொல்லக்கூடிய நபரு கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் ஏஐடியூசி அந்த ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த சோசியலிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்குனாரு. அப்புறம் 39 என்னது சுபாஷ் சந்திர போஸ் இது பண்றோம். இதோட சேர்த்து இன்னொரு 2 அமைப்பு கூட சேர்த்துக்கலாம். எதை சேர்த்துக்கலாம் அப்படின்னா 1924 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் போடுது. 1924 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். 1924 ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் உருவாக்குனது யாரு? ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஃபவுண்டர் ராம் பிரசாத் பிஸ்மில். இந்த அமைப்பு பண்ண ஒரு வழக்கு இருக்கும், என்னது? கக்கோரி ரயில் கொள்ளை 1925 நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ராம் பிரசாத் பிஸ்மில். சரிங்களா? இந்த அமைப்போட தொடர்ச்சி தானே 1928 ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன். ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன். இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு கழகம். அது இந்துஸ்தான் குடியரசு கழகம், இது இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு கழகம்.
இந்துஸ்தான் குடியரசுக் கழகம், இது இந்துஸ்தான் சமதர்ம குடியரசுக் கழகம். அப்ப இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இதெல்லாமே கம்யூனிஸ்ட் விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு. கம்யூனிசம் அப்படின்றது பின்பற்றக்கூடியவர்கள் வரலாறு பார்க்கும்போது பெரும்பாலும் ஆயுதம் ஏந்திய நபர்களா தான் இருந்திருக்காங்க. வரலாற்று பார்க்கும்போது பெரும்பாலும் கம்யூனிசவாதிகள் என்னவாதான் இருந்திருக்காங்க, ஆயுதம் ஏந்திய போராளிகளா தான் இருந்திருக்காங்க. ஆனா கம்யூனிசம் அப்படின்னா ஆயுதம் ஏந்தணும்னு அவசியம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அல்லது அவங்க ஆயுதம் ஏந்துவாங்கன்றதும் கிடையாது. ஆனா பெரும்பாலும் ஆயுதம் ஏந்திய நபர்கள் கம்யூனிஸ்ட்வாதிகளா இருந்திருக்காங்க, இருக்கிறாங்க அல்லது இருப்பாங்கன்னு சொல்லல, இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சுபாஷ் சந்திர போஸ், ராம் பிரசாத் பிஸ்மில், பகத்சிங், பகவதி சரண், பத்கேஸ்வர் தத், சுக்குதேவ், ராஜகுரு, இவங்க எல்லாருமே வந்துடுறாங்களா? அப்படியே கொஞ்சம் வெளியில போனீங்கன்னா சேகுவேரா. சே அப்படின்னா தோழர்னு அர்த்தம். சே அப்படின்னா தோழர், குவேரா அப்படின்னா அவங்க குடும்ப பெயர். சே குவேரா. நம்மளால பல பேர் டிஷர்ட் போட்டு சுத்துவோம், கரெக்டா? என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாம. பட் ஆனா அப்படி பண்றதுல ஒரு பிளஸ் இருக்கு, யாருன்னாவது அவரை தேட ஆரம்பிப்போம், ரைட்டா? சோ அப்ப அவரு ஆயுதம் ஏந்திய போராளி தான். ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேராவுடைய சேகுவேரா யாருக்கு போய் சப்போர்ட்டிவா நின்று பாருங்க, ஃபிடல் காஸ்ட்ரோக்கு. அப்ப அவங்க கம்யூனிஸ்ட்வாதி, ஆயுதம் ஏந்திய போராளி. இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்க ஆயுதம் ஏந்தியவங்களா இருப்பாங்க. ஆனா ஆயுதம் ஏந்தக்கூடியவர்கள் கிடையாது, வரலாற்றுல அவங்க எடுத்திருக்காங்க. ஏன் அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா, ஒரு சமத்துவத்தை, ஒரு விடுதலைய பேசும் பொழுது அந்த விடுதலையோ சமத்துவமோ கிடைக்காத போது ஆயுதம் இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்ற நேரத்துல வேற வழி இல்லாம அதை எடுத்துதான் ஆக வேண்டியது இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப அவங்க இயேசுநாதரை ஏத்துக்கலன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்ற அந்த கருத்து இயேசுநாதர் ஏத்துக்கலன்றது அந்த ஒரு சென்டென்ஸ் அவங்க ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை காமிச்சா மறு கன்னத்திலே அறைவான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அடிச்சா திருப்பி அடிப்பன்ற ஸ்டாண்டுக்கு மாறுறாங்க. அதுதான் கம்யூனிசமா மாறுது. அப்ப அவங்களுடைய நோக்கம் வன்முறை கிடையாது, கம்யூனிசத்துடைய நோக்கம் வன்முறை கிடையாது, சமத்துவம். சமத்துவத்துக்கு எதெல்லாம் தடையா வருதோ அது எல்லாத்தையும் ஒழிக்கிறது தான் நோக்கம். அதுக்கு அவங்க சூஸ் பண்ற பாதை அதுவும் ஜனநாயக பாதை தான். ஜனநாயகத்துல கிடைக்காத போது வேற வழி இல்லாதப்ப அவங்க ஆயுதம் எடுக்கிறாங்க. அப்படிதான் பகத்சிங் வந்தாரு. அவர் எடுத்தெடுப்பையா பாம்பு போட்டிருப்பாரு. வரலாறு பாக்குறாங்க, பிரிட்டிஷ்காரன் என்னெல்லாம் பண்ணான் அப்படின்ற வரலாறு பாக்குறப்போ லட்சக்கணக்கான பேரை இங்க கொண்டிருக்கான். அப்ப இவனுக்கு சொன்னா புரியாது, செஞ்சாதான் புரியும். அதனால போய் பார்லிமெண்ட்ல பாம்பு போட்டது, அந்த இவரை கொண்டது, சாண்டர்ஸ்ல கொண்டது. அப்ப அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான வழக்குகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றது கம்யூனிஸ்டுகளாலதான். 2003 கண்ணகி முருகேசன் கொலை வழக்கு, அந்த சாதி மரபு திருமணம், ஆன்டி காஸ்ட் மேரேஜ், அதுல அந்த 2 பேரையும் என்ன பண்ணுவாங்கன்னா காதுல மருந்து ஊத்தி கொள்வாங்க. காதல் வாயில் ஊத்துவாங்க, மருந்து துப்பவும் வாயை பிடிச்சி கிழிச்சிட்டு வாய் வழியே மருந்து ஊத்திட்டு காதுல மருந்து ஊத்தி கொள்ளிட்டு அவங்க அப்பா அம்மா ஊரே 2 பேரும் ஒன்னா உயிரோடு எரிப்பாங்க. இந்த அதுக்கான தீர்ப்பு 2017 வந்துச்சு, விருதாசலத்துல நடந்துச்சு, கடலூர் மாவட்டம் விருதாசலத்துல நடந்த சம்பவம். அப்படியே அடுத்து நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா வாச்சாத்தி வழக்கு, 93 வாச்சாத்தி. வீரப்பனை பிடிக்க போறேன்ட்டு ஜெயலலிதா ஒரு செட் ஆஃப் பீப்புள் அனுப்பியிருப்பாங்க, காவல்துறையினரையும் வனத்துறையினர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாரும். அங்க போனோம் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 18 பெண்களை வன்புணர்வு செய்யறாங்க. எத்தனை பேர் அப்படின்னா 250க்கு மேற்பட்ட ஆண்கள். அது கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு 2022 தீர்ப்பு வந்துச்சு. 30 வருஷம் சட்ட போராட்டம், அதுல ஒரு 60-70 பேர் ஆட்டோமேட்டிக்கா இறந்துட்டான், வயது மூப்புனால, வயசாயிருச்சு ஏதோ காரணத்தினால. மீது இருக்கிற எல்லாருக்கும் தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த ஃபுல்லா கூட நின்று சப்போர்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்தது யாருன்னா கம்யூனிஸ்ட். சரியா? 2016 கோகுல்ராஜ் கொலை வழக்கு, அந்த பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. ஒன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு தற்கொலை ஒண்ணு உள்ள வந்துச்சு, யுவராஜன் சொல்லிட்டு. அந்த தற்கொலை அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சு, ஏன் சாதி பொண்ணு கூட எப்படா நீ பேசணும்னு சொல்லிட்டு, அவன் அப்பா கிடையாது, அந்த பொண்ணுக்கு அண்ணன் கிடையாது, சொந்தக்காரன் எதுவுமே கிடையாது. அது ஒரு தேர்ட் பார்ட்டி. கேட்டா பொண்ணு அவன் ஜாதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை 2 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணி பொண்ணு ட்ரெயின்ல டாக்டர் போட்டான்.
அந்த வழக்கை விசாரிக்க போன டிஎஸ்பி விஷ்ணுபிரியான்ற அந்த டிஎஸ்பி சூசைட் பண்ணிட்டாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ல டிஎஸ்பி செத்து போயிட்டாங்க, சூசைட். இப்ப அந்த வழக்குக்கான விசாரணைக்கான தீர்ப்பு கிடைச்சிருச்சு. அங்க ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தது யாருன்னா ஒரு லாயர், கம்யூனிஸ்ட் பாப்பா மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இப்ப அந்த பண்ண நபர் இருக்கான்ல, அவன் வந்து லைஃப் லாங் அவனுக்கு சிறைன்னு கொடுத்தாச்சு, இரட்டை ஆயுள் தண்டனையா சம்திங், அவனுக்கு சிறைன்னு கொடுத்தாச்சு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு வர்றப்ப அந்த வீடியோ எல்லாம் வரும்ல, அந்த கோர்ட்டு கூட்டிட்டு போறது வர்றது, அந்த டைம்ல நல்ல கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் தெரியுற மாதிரி கெத்தா நடந்து வரும். ஒரு பக்கம் ஒரு சில தற்கொலைகள் அந்த வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கெத்தான ஒரு பாட்டு ஸ்டேட்டஸ் போட்டு அவன் ஒரு பெரிய ஆளா கட்டுறாங்க. இது நடந்து 2 நாள்ல அவன் முன்னாடி வந்து பேஸ்புக்ல அழுகுறாங்க, ஏன் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எங்களுக்கு யாராவது உதவி பண்ணுங்க. யார்கிட்ட கேக்குறாங்க? இந்த ஸ்டேட்டஸ் போட்டு அவனை பெருமைப்படுத்திச்சு பாருங்க தற்கொலைகள், அந்த தற்கொலைக்கு அந்த அம்மா கேக்குறாங்க. இதை கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருந்தா இது நடந்திருக்காது, ஒரு உயிர் போயிருக்காது, இன்னைக்கு ஒரு குடும்பம் அப்படி காலி. இந்த வழக்கு வெளியில கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட். தருமபுரி இளவரசன் திவ்யா கொலை வழக்கு, அந்த வழக்கு வெளியில கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அந்த திவ்யாவுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆண்களும் ஜெயில இருக்காங்க மேக்சிமம். அந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பையன் இளவரசன் செத்து போயிட்டான், அவனுக்கு பொண்ணாச்சு. அந்த பொண்ணு மேரேஜ் பண்றச்சு, அது குழந்தை பிறந்துருச்சு, அது வேற, அதை விட்டுருங்க, அதுக்கு வேற வழியும் கிடையாது. ஆனா அந்த வழக்கு வெளியில கொண்டு இவ்வளவு பிரச்சனை சரி செஞ்சுட்டு யாருன்னா அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சி. நாங்குநேரி சின்னதுரை அந்த படிக்கிற பையனை அது கூட படிக்கிற பசங்க, அந்த வழக்கு வெளியில கொண்டு வந்து கம்யூனிஸ்ட். அந்த 2022 நாங்குநேரி சின்னதுரை வெட்டினப்ப ஒரு ஆள் ஒரு 45-50 வயசு ஒரு தடி மாடு ஒண்ணு, அது ஒரு மஞ்சள் துண்டு ஒண்ணு போட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு காரணிக்கு சுத்தி உங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன பசங்க, ஒரு 20 வயசு 19 வயசு பசங்க, சின்ன சின்ன பசங்க. அவன் வந்து எப்படி மேனிபுலேட் பண்றான் அப்படின்னா, எப்படி அவனுக்கு கற்பிக்கிறான் அப்படின்னா, இவன் பாருங்க அந்த பசங்களை ஜெயில போட்டாச்சு, சிறார் சீர்திருத்த பண்ணி 17 ஏன்னா 18 வயசு உள்ள பசங்க. அவங்க போய் அந்த பையனை வெட்டுறாங்க, அந்த பையனோட தங்கச்சி தடுக்க போது அந்த தங்கச்சி கையில வெட்டு விடுது, அந்த அந்த சம்பவத்தை நேரில் பட்ட தாத்தா ஸ்பாட் விட்டு அதிர்ச்சியா இங்க இறந்துடுறாரு. இப்ப அந்த வெட்டின பையன் யாரு? அவன் ஒரு 17 வயசு பையன், 7 பேர் கூட படிக்கிற கிளாஸ் ஃப்ரெண்ட், சாதிய கட்டமைப்புனால அவன் போய் வெட்டிடுறான். இப்ப அவனை போய் ஜெயில போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 நாள்ல வந்த சம்பவம், ஒரு 50 வயசு தடிமாடு டீச் பண்ணுது சின்ன சின்ன பசங்களுக்கு, உங்க வயசு இருக்கும் ஒரு 20-21 வயசு இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன சொல்லித்தரான், இவன் போனவன் அவனை கொண்டிருந்தா கூட பரவாயில்ல, பாருங்க சும்மா கையை விட்டுறது காலை விட்டுறது இதெல்லாம் பண்ணா பாருங்க, அவனும் குறைச்சிக்கிட்டா இவனும் ஜெயிலுக்கு போயிட்டான், கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் இருந்தா பரவாயில்ல. யாருக்கு சொல்லி தரான்? யங்ஸ்டருக்கு மேனிபுலேட் பண்றான். நீங்க இனிமே ஆளை அடிக்காதீங்க, ஆளை வெட்டாதீங்க, ஆளை வெட்டினீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க, அவனோட உடைமையை கொளுத்துங்க, அவனோட பொருளை கொளுத்துங்க, வண்டி வாகனத்தை உடைங்க, இதெல்லாம் நீங்க அவன்கிட்ட இருந்து புடிங்கிட்டீங்கன்னா அவன் திரும்ப அதை சம்பாதிக்கிறதுக்கு நாள் எடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் நம்ம எப்பவுமே ரெகுலரா பேசுவோம். உங்களுக்கு கல்வி, கல்வியில இருந்து வேலை, வேலையில இருந்து பொருளாதாரம், பொருளாதாரத்துல இருந்து அதிகாரம். அப்ப அந்த பொருளாதாரத்தை உடைக்க சொல்றோம் பாரு. இப்ப வண்டி வாங்குற, இப்ப இந்த ரீசெண்டா 2 ஊர்ல அந்த சம்பவம் நடந்துச்சு. புல்லட் ஓட்டனான்றதுக்காக ஒரு பையனோட கையை வெட்டினாங்க, இன்னொரு பையன் புல்லட் ஓட்டனான்றதுக்காக வண்டி தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டாங்க. இப்ப திரும்ப அவன் புல்லட் வாங்க முடியுமா? கஷ்டம். 2 லட்சம் 2 லட்சம். புரியுதா? இதான் கர்ணன் படத்துல கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க, அந்த பொண்ணோட டிகிரி சர்டிபிகேட் அடிக்கிறது. என்ன சொல்ல முடியுங்களா? இது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப கிளவரா மேனிபுலேட் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப இந்த சம்பவத்தை வெளியில கொண்டது கம்யூனிஸ்ட். வேங்கை வயல், வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த இஷ்யூ, அந்த இஷ்யூ வெளியில கொண்டது கம்யூனிஸ்ட். அதை தாண்டி என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எஸ்சி மக்கள் தான் அதுல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்ததாவே ஒரு கம்ப்ளைண்ட் மாத்திட்டாங்க, ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ யார் அந்த குற்றத்தை பண்ணதுன்னு சொல்றாங்க, தண்ணியில மலம் கலந்தது எஸ்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைய நாள் வரை போராட்டம் பண்ணிட்டு. இதுதான் எப்பயுமே சொல்லுவேன், பாதிக்கப்பட்ட மக்கள் கூட போய் நிக்கணும். இப்ப தீர்ப்பு வந்து போச்சு, கரெக்டா? தீர்ப்பு வந்து போச்சு, குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தது, எஸ்சி குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தாச்சு. இப்ப மலம் கலந்தது வேற்று சமூகத்துக்காரங்கிறது எல்லாருக்குமே தெரியாது, மறுக்க முடியாது. ஆனா தீர்ப்பு எப்படி வந்திருக்கு, அல்லது அந்த ஆணையத்தோட ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு, அந்த தண்ணியை கலந்ததே எஸ்சி தான் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாய்ப்பே கிடையாது, இது வந்து ஆப்போசிட் பார்ட்டி தான் பண்ணியிருக்கோம், நீங்க பாதிக்கப்பட்ட மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் வந்து 1 மாசம் ஆக போகுது, இன்னைய தேதி வரை கம்யூனிஸ்ட் போராடி கூட விடுதலை சிறுத்தைகள். இதுக்கு பேர் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கிறது. புரியுதுங்களா? இப்ப இது
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா அடுத்த தப்பு பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. துளியும் வாய்ப்பு கிடையாது. நான் என் வீட்டு தண்ணியில நான் மனம் கலக்க மாட்டேன். ஏன்னா அந்த தண்ணி தான் அவங்களும் முடிச்சிருக்காங்க அந்த சம்பவத்துல. அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. இதான் கம்யூனிஸ்ட் அப்படி பண்ணும். அப்ப அந்த இது வந்து ஒரு தனி நபரோ அல்லது ஒரு விஷயமோ கிடையாது. இது ஒரு ஐடியாலஜி. பாதிக்கப்பட்டவங்க கூட நிக்கிறது தான் இடதுசாரி. புரியுதுங்களா என்ன சொல்ல வர அப்படின்ட்டு? இதெல்லாம் சேர்ந்ததுதான் இடதுசாரி சிந்தனை. இதான் உங்களுக்கு நான் தொடர்ச்சி நான் சொல்லிட்டு இருக்கேன். பாதிக்கப்பட்டவங்க கூட போய் நில்லுங்க, பாதிக்கப்பட்டவங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க கூட போய் நீங்க எப்ப நிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பாதிக்கப்பட்டவங்களோட பார்வையில இருந்து ஒரு விஷயத்தை எப்ப ஃபேஸ் பண்ண அணுக ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப நீங்க ஒரு லீடரா மாறுவீங்க. லீடர்னா கட்சி தலைவரா இருக்குன்னு அவசியம் கிடையாது, அல்லது ஒரு பெரிய நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவனோட கூட நிக்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுனாலே இவர் லீடரோட. ரைட்டா? இவ்வளவுதான். ஐயனம் முடிஞ்சு வேற ஏதா இருக்கா? ஒட்டுமொத்தமா ஐயனம் ஓவர். மெட்டீரியல் இருக்குதானே உங்களுக்கு? கரெக்டா? மெட்டீரியல் உண்டு தானே? அதுல ப்ராமினன்ட் லீடர்ஸ் அம்பேத்கர், நேரு அவங்கள பத்தின குறிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி நீங்க எதுவும் பெருசா படிக்க வேண்டாம், ரெடி பாத்துட்டேன். சரியா? அதை நீங்க கண்ணால பாத்தீங்கன்னா போதுமானது. ஐஎன்எம் இதுதான். ஐஎன்எம்ல என்ன டவுட் இருக்கா கேளுங்க. நீங்க 10th பார்க்கும்போது 11th 12th பார்க்கணும். 11th 12th பார்க்கணும். சரியா? 12th ஒரு 8 லெசன் இருக்கும், அதையும் பார்க்கணும். நமக்கு அந்த வருஷம் வந்து ஸ்கூல் புக்லயே மாத்தி கொடுத்துருக்கான். மாத்தினா இங்க 10th ஒரு வருஷம் இருக்கும், 11th 12th ஒரு வருஷம் இருக்கும். பட் அது ஒரிஜினல் டேட்டா நீங்க தேடி போனீங்கன்னா அது டோட்டலா வேறையா இருக்கும். ஆனா இது மூணுமே ஒரு வருஷம் தான் முன்னுக்கு மாதிரி ரொம்பலாம் இருக்காது. இங்க 55ன்னா அங்க 56, ஒரே வருஷம் தான் முன்னுக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதை தாண்டி ஒண்ணு புக்ல மாறி இருக்குன்னா புக்கு ஒரு டைம் 2 டைம் படிங்க, நான் கொடுத்த பாயிண்ட் ஒரு டைம் 2 டைம் படிங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐயனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேனர்கள் டான்ஸ் கொடுத்திருப்பேன், டென்மார்க்கை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு நான் என்ன கொடுத்திருப்பேன் அப்படின்னா 1755 பெங்கால்ல சேரம்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டியிருப்பாங்க. நீங்க ஸ்கூல் புக் உள்ள போனீங்கன்னா 1676 கொடுத்திருப்பாங்க, 1676 ஸ்கூல் புக்ல. இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கூடாது. அங்க என்ன கொடுத்திருப்பான் அப்படின்னா அவங்க செட்டில்மெண்ட் ஆன வருஷம் தான் 1676. செட்டில்மெண்ட்னா இந்தியாவில் அவங்க செட்டில் ஆகுறாங்க, குடியேறிக்கிறாங்க. அந்த வருஷம் தான் 1676. இங்க நான் கொடுத்திருக்கிறது என்னது? ஃபேக்டரி கட்டின வருஷம். பசங்க படிக்கிறப்ப என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னா செட்டில்மெண்ட் ஆன வருஷத்தையும் ஃபேக்டரி கட்டின வருஷத்தையும் ஒரே வருஷம் நினைச்சுப்பாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரியான விஷயத்த ஒரு டைம் நுட்பமா படிச்சிருங்க. அதான் எப்பயுமே சொல்லுவேன், என் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளவரா தெளிவா படிச்சு எதையுமே மிஸ் பண்ண கூடாது. ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து சொல்றேன். முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போகும். அதாவது இன்னைக்கு 2025 2020ல இருந்து 25க்குள்ள எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணுமோ படிச்சு ஜிகே பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா புக்குக்கு போகும். புக்கையே நான் லாஸ்ட் ப்ரியாரிட்டியா தான் வைக்கிறேன். ஏன்னா புக்ல உள்ளதுதான் உங்களுக்கு நான் தொகுப்பு கொடுத்துருக்கேன். நீங்க படிச்சீங்கன்னா ஒன்னு 6th to 10th படிப்பீங்க, இல்லைன்னா 11th 12th படிப்பீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அது மொத்தமா சேர்த்து கம்பைல் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த வருஷத்துல இருக்கிற குழப்பம், அது ப்ரீவியஸ் இயர்ல எங்க கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அந்த இடத்துல என்ன வருஷம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். என் நோட்ஸ் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ மாதிரி. டிஎன்பிசியோட ஃபைனல் ஆன்சர் கீ தான் என் நோட்ஸ். அந்த அளவு நீங்க நம்பலாம். ரைட்டா? வேற வேற ஏதாவது any other doubts? ஐயனம்ல அப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? ஐரோப்பியர்களுடைய வருகை. இந்த ஐரோப்பியர்கள் எப்படி எல்லாம் உள்ள வந்தாங்க, யார் யார் உள்ள வந்தாங்க? போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, டானிஷ், டச்சு, பிரிட்டிஷ், அவங்க எப்படி உள்ள வந்தாங்க, இவங்க எல்லாரும் நமக்கு என்ன செஞ்சாங்க, கரெக்டா? எப்படி உள்ள வந்தாங்க, அவங்களோட பொருளாதார கொள்கை என்ன, அவங்களோட சமூக கொள்கை என்ன, அவங்களுடைய கல்வி கொள்கை என்ன அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். அதை தாண்டி வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேற என்ன பார்த்தோம்?
நம்ம எப்படி அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சோம்னு பார்த்தோம். கரெக்டா? அவங்களை எதிர்க்க முடிஞ்சுதான்னு பார்த்தோம். எதிர்க்க முடியல. ஏன்னா நம்ம ஒத்துமையா இல்லை. அந்த ஒத்துமையை கொண்டு வர்றதுக்கு தான் 19ஆம் நூற்றாண்டில் சமய சீர்திருத்தவாதிகள் ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜ் அந்த மாதிரி விஷயங்கள். இப்ப அதை தாண்டி ஆயுதம் இந்திய போராட்டம் 1857 பெருங்கிளர்ச்சி. கரெக்டா? 1857 பெருங்கிளர்ச்சி. அப்ப அதுல யார் யார் என்னென்ன பண்ணாங்க அந்த விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆயுதம் இந்திய போராட்டத்துல நமக்கு வெற்றி கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அரசியல் போராட்டத்துக்குள்ள வந்தோம். ரைட்டா? இந்த அரசியல் போராட்டம் என்னது? பல கழகங்கள், ஜமீன்தாரி கழகம், பங் பாஷா கழகம், பங் பாஷா பிரகாசிகா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு பல்வேறு விதமான அமைப்புகள், மெட்ராஸ் மகாஜன சபைன்னு ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களா பார்த்தோம். இந்த அரசியல் இயக்கங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்த இடம் எதுனா காங்கிரஸ் கட்சி. அப்ப காங்கிரஸ் மூணா பார்த்தோம். மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். அப்ப மிதவாதிகளோட செயல்பாடு என்ன, தீவிரவாதிகளோட செயல்பாடு என்ன, பயங்கரவாதிகளோட செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சியா வேற என்ன, காந்தி உள்ள ஒருவர், காந்தியுடைய போராட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் எப்படி விடுதலை ஆகும். இந்த 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஐயனம். ஐயனம் உட்காந்தீங்கன்னா ஒரு நாள்ல முடிக்கலாம், ஒரே நாள். உண்மையிலே ஒட்டுமொத்த ஐயனமும் நீங்க ப்ராப்பரா உட்காந்தீங்கன்னா ஒரு நாள்ல முடிக்கலாம். குறைஞ்சபட்சம் பேரு வருஷத்தை மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட கதைய ஒரு நாள் படிச்சிடும். இது ஏதாவது நான் உங்களுக்கு டேட்டாவும் கொடுத்தேன்னா கிடையாது, முழுக்க முழுக்க கதை தான். அப்படியே கதை கேட்கறத நீங்க மட்டும் கேட்டீங்க. இப்ப அந்த கதையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இதுல இல்லாம அவ்வளவு விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கேட்டு வச்சிருக்கான். ஸ்கூல் புக்ல இல்லாதது சொல்றேன். ஸ்கூல் புக்ல இல்லாம நிறைய விஷயம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுருக்கான். அதுக்குதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் படிங்கன்னு சொல்றேன். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா சைட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு புது கொஸ்டின் மெயின் எக்ஸாம்ல வந்து சைட் எக்ஸாம்னா லைப்ரரி அசிஸ்டன்ட், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அந்த எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல நீங்க பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரவீந்திரநாத் தாகூருடைய மனைவியோட பேர் என்னன்னு கேட்டது. சரிங்களா? அவருடைய மனைவியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டது. இதெல்லாம் ஒரு சில விஷயமா பார்க்க வேண்டியது. ஸோ ஐயனும் ஓவர். அதை தாண்டி நீங்க அந்த ப்ராமினன்ட் பர்சன்ஸை மட்டும் பாத்துருங்க. ஓகேவா? ஆல்ரெடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதுல உள்ள ப்ராமினன்ட் பர்சன்ஸ் பாருங்க. அதுல என்ன டவுட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம திரும்ப பார்க்கலாம். அப்ப யார் யாரை பார்க்கணும் அப்படின்னா காந்தியை படிப்பீங்க. காந்தியை நீங்க தனியா படிக்க வேண்டாம், காந்தியோட மொத்த கதையும் பார்த்துட்டோம். சரியா? அதை தாண்டி நீங்க அவருக்கு பார்க்க வேண்டாம் பெருசா. சுபாஷ் சந்திர போஸ் படிப்பீங்க. இவரு பகத்சிங், அம்பேத்கர் ரொம்ப கம்மியான பர்சன்ட்ல தான் கொஸ்டின். மௌலானா அபுல் கலாம்ல கொஸ்டின் வரும் ரேரா. அதுக்கப்புறம் பகத்சிங்ல ஒரு கொஸ்டின் வரும். ரெகுலரா பகத்சிங்ல கேட்கிற கொஸ்டின் அவர் எழுதின புத்தகம் ஒய் ஐ எம் ஏத்திஸ்ட், நானே நாத்திக நானே, இந்த குரூப் 4ல கூட கேட்டான். நானே ஆத்திக நானே இந்த குரூப் 4ல கூட கேட்டான். இதுதான் பகத்சிங்க்கு அதிகபட்சம் கேட்கற கொஸ்டின் இதுதான். அதை தாண்டி அவர் சாகுறப்ப என்ன சொல்லிட்டு செத்தாரு? இன்குலாப் ஜிந்தாபாத், இல்லைன்னா டவுன் டவுன் இம்பீரியலிசம், 2 வார்த்தை சொல்லியிருப்பாரு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வீழ்ச்சி அடைக அப்படின்னு சாகுறப்ப என்ன? இது 2 தான் அவருக்கான கேள்வி. அம்பேத்கருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை பாலிட்டியோட கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், டிராஃப்டிங் கமிட்டி, அதுக்கு தான் அவரை கேட்கிறாங்க. ஐயனும் பார்க்கல அம்பேத்கரை பெருசா கேட்டதில்லை. பாலிட்டிக்குள்ள அதிகமா அம்பேத்கர் கேட்ட கொஸ்டின் ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, இவ்வளவுதான் அம்பேத்கர். ரைட்டா? அதை தாண்டி நீங்க வேற யாரு இருக்கா? நேருக்கு இந்த டைம் ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டான், ரொம்ப வெறுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டான். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். லெட்டர் டு ஹிஸ் டாட்டர், நேருன்னு போட்டு அவரோட புத்தகங்கள் மட்டும் சொல்றேன். லெட்டர் டு ஹிஸ் டாட்டர், லெட்டர் டு ஹிஸ் டாட்டர், லெட்டர் டு ஹிஸ் டாட்டர், மகளுக்கு கடிதம். தன்னுடைய மகளுக்கு அவர் வந்து ஆக்சுவலா நேரு அடிக்கடி நிறைய ஜெயில இருந்திருப்பாரு. ஜெயில இருக்கும்போது அவர் தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாரு. நீங்க இப்படி வளரணும், இப்படி இருக்கணும், இந்த விஷயங்களை கத்துக்கணும், மக்களோட இப்படி நீங்க ஒன்றிணையணும் அப்படின்னு. ஆக்சுவலா இந்திரா காந்திய எப்பயுமே நான் சொல்லுவேன் இல்லையா, அன்பா என்ன சொல்லுவேன், 10 ஜெயலலிதான்னு சொல்லுவேன் இந்திரா காந்தி. ஏன் அப்படின்னா ஜெயலலிதாவை பத்தி நமக்கு தெரியும், ஒரு கம்பீரமான ஒரு போல்டான லேடி இல்லையா? அவங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஆட்சியில இருக்கிற.
கரெக்டா? அவங்க உயிரோடு இருக்கிறப்போ பல பேருக்கு கட்சி தொடங்கணும்ன்ற எண்ணமே வரல. ஒரு படத்தோட டைட்டிலுக்காக ஒரு நடிகர் அவங்க எவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தைக்காக, ஒரு சென்டென்ஸ்க்காக என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். அவங்க உயிரோடு இருக்கிறப்போ கட்சி தொடங்கணும்ன்ற எண்ணமே வரல. அந்த அளவுக்கு போல்டான லேடியா ஜெயலலிதா. அப்ப ஜெயலலிதா மாதிரி 10 பேர் சேர்ந்தவங்க இந்திரா காந்தி நான் சொல்றேன்னா, இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. இந்திய வரலாற்றுல ஆப்டர் கான்ஸ்டிடியூஷன் 18 மாசம் எமர்ஜென்சி போடுவாங்க இந்திரா காந்தி. 1975ல இருந்து 76 18 மாசம் எமர்ஜென்சி போட்டு ஒரு 4 அமைச்சரை கையில வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ரூல் பண்ணவங்க யாருன்னா இந்திரா காந்தி. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரேவான லேடி யாருன்னா இந்திரா காந்தி. அந்த அளவுக்கு அவங்க பிரேவா மாறுறதுக்கு ஒரே காரணம் யாருன்னா நேருவுடைய கடிதங்கள். கண்டினியூஸா எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஜெயில இருக்கிறப்பெல்லாம் தன்னோட மகளுக்கு அவர் கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாரு. பழைய தமிழ் புக்ல நேருவின் கடிதம்னு ஒரு லெசனே இருக்கும். அது படிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் உதவியா இருக்கும், ஜென்ரலாவும் அது நல்லா இருக்கும். அவ்வளவு லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ் தான் இந்திரா காந்தி அவ்வளவு வலிமைப்படுத்துச்சு. எதுக்கும் ஆசிரமாட்டேன். நீங்க ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோடைய ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கும். இந்திரா காந்தி, ராஜாஜி, காந்தி, அம்பேத்கர் இவங்க எல்லாம் அப்படியே ஒரே நேர்கோட்டில் வைக்கலாம். என்ன விஷயத்துல அப்படின்னா ஐடியாலஜியில வைக்க முடியாது. ஐடியாலஜியில் அம்பேத்கர் இவங்க எல்லாருக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பாரு. அம்பேத்கருக்கு அடுத்த நிலையில இந்திரா காந்தி வருவாங்க. மற்றவங்களை நம்ம ஐடியாலஜி பேச முடியாது. ஆனா புடிவாதம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 பேர் அடிச்சு ஆள் இருக்கு. ராஜாஜி பிடிச்சா புடிவாதம், அம்பேத்கர் பிடிச்சா புடிவாதம், காந்தி பிடிச்சா புடிவாதம், இந்திரா காந்தி சொல்லவே வேண்டாம். புடிவாதம்னா குறைச்சி மதிப்பீடுல அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லையா, அந்த ஐடியாலஜி சரின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல அவங்க தெளிவு வரவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பூனா ஒப்பந்தம். அம்பேத்கர் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வந்தாரா? எஸ்சிஎஸ்டி மக்கள் சாக தொடங்கும் போதுதான் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டார். காந்தி இறங்கி வந்தாரா? இறங்கல. ராஜாஜி ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி கொண்டு வந்தாரு. கடைசி வரை ராஜாஜி ஹிந்தியை வந்து பின்வாங்கவே இல்லை. அவர் அதை ரிப்பீல் பண்ணவே இல்லை. அந்த சட்டத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்காக அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. 1952 53 தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணல, குலக்கல்வி திட்டத்தை பேக் வாங்கலாம். அப்போ ஊருடைய ஆளுடைய ஐடியாலஜி பாருங்க, அந்த விஷயத்த சொல்றேன். அப்போ லெட்டர் டு தி ஸ்டார்டட், இதுக்கு வருஷம் போடுங்க 1929. இந்த லெட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு புக்கா வெளிவருது 1929. பல லெட்டர்ஸ் அதெல்லாம் சேர்ந்து ஒரு புக்கா வெளிவருது. அதுதான் லெட்டர் டு தி ஸ்டார்டட். ரெண்டாவது 1936 an autobiography, அவருடைய வாழ்க்கை வரலாறு. an autobiography towards freedom. an autobiography an autobiography towards freedom. towards freedom. இதுக்கான வருஷம் 1936 1936. இது அவருடைய சுயசரிதை. அப்ப அவரோட சுயசரிதை பேர் என்னன்னா டுவார்ட்ஸ் ஃப்ரீடம். யாருக்கு? நேருக்கு. 1936 அவருடைய சுயசரிதை. ரைட்டா? அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946. Glimpse of the world history. Glimpse of the world history. உலக சரித்திரம். உலக சரித்திரம். Glimpse of the world history. இதுக்கு மட்டும் வருஷத்தை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மட்டும் வருஷத்தை கண்டுபிடிக்க முடியல. நிறைய வருஷம் கொடுத்துருக்கான். அதுல கடைசியா இந்த குரூப் 2 இந்த கொஸ்டின் தான் கேட்டான். என்ன கேட்டானா வருஷம் கேட்கல, இதை நாளையும் கால வரிசைப்படுத்தணும்னு சொல்லிட்டான். நாளையும் கால வரிசைப்படுத்தணும். இப்ப இது 4 நேரோட புக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா டிஎன்பிசி என்ன பண்ணலாம்? கால வரிசைப்படுத்துக. ஒண்ணுமே பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாத்துக்கணும். ஓகேவா? ரைட். இது நேருக்கான பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரிப்பா. ஐயா, நம்மள வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஐஎன்எம் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காம அனலைஸ் பண்ணவே முடியாது. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறப்போ நிறைய விஷயம் புதுசா இருக்கும், நிறைய புதுசா இருக்கும் ஐஎன்எம் மட்டும். ஆனா அந்த புதுசு எல்லாமே எங்க இருக்குன்னா நான் கொடுத்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் கூடுதலா இருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட். நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஹிஸ்டரியில ஆக்ரா நகரத்தை கட்டினது யாரு? ஆக்ரா, சிக்கந்தூர்ல. இது புக்ல நம்ம நோட்ஸா கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றான் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கூட போயிட்டான். எந்த வருஷம் கேட்டுட்டான்? 1504. அந்த 1504 ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? நமக்கு புக்ல இருக்கிறத விட ஒரே ஒரு பாயிண்ட் கூட போகும். எல்லா கொஸ்டினும் கிடையாது, 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 10 கிடையாது, ஒரு கொஸ்டின் அப்படி வச்சிருவான். ஆனா 5 வருஷ கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்போ 10க்கு 1ன்னா ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 10 கொஸ்டின் கிடைச்சிருதா? அப்ப 5 வருஷத்துக்குன்னா அது ஒரு 200-300 கொஸ்டின் கிடைச்சிரும் உங்களுக்கு. இதுதான் திரும்ப திரும்ப ப்ரீவியஸ் இயர் படிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். நம்ம கொடுத்ததுல இருந்து ஒரு பாயிண்ட் கூட போகும், குறையலாம் குறையாது, கூட தான் போகும். சரியா? சோ அது பாத்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? என்னப்பா? இல்லைன்னா ஒரு 1 hour டிஸ்கஷன், தட் இஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் போடலாம். ரைட். அப்போ ஓவரால ஒரு டிஸ்கஷன் போடுவோமா? 12க்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour ஓவரால டிஸ்கஸ் போடுவோம். சரி, 1 hour ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். 330, 332 ஒரு சில ஆர்டிகல் சொல்றேன். 330, 332, 331, 333, 334 அப்படியே ஈவன் நம்பர், ஆட் நம்பர், கடைசி 334. சரியா? இது என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என்னது? எஸ்சிஎஸ்டி எங்க? லோக்சபா. இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லோக்சபால எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடு, சட்டமன்றத்துல எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடு. ரைட்டா? 331 சேம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு எங்க? லோக்சபால. அதே பாயிண்ட் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில, சட்டமன்றத்துல. இது ரெண்டு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. 104வது சட்டத்திட்டத்துல இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ எதுக்கு ஆங்கிலோ இந்தியன்றது கிடையாது. புரியுதா? 334 மேல உள்ள 4 ரிசர்வேஷனும் 70 வருஷத்துக்கு தான் செல்லும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 338, 338A, 338B நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. இது 102வது சட்ட திருத்தம் 2018 மோடி பண்ணது, முக்கியமானது. இது பிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. 102வது சட்ட திருத்தம் 18 102வது சட்ட திருத்தம் 2018. 2017 வந்து ஜிஎஸ்டி, அது 101வது சட்ட திருத்தம். சரி,
ஆச்சா 323A 323B நிர்வாக தீர்ப்பாயம். நிர்வாக தீர்ப்பாயம் இது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் மேட்டர், பொதுத்துறைக்கு. நிர்வாக தீர்ப்பாயம் பொதுத்துறைக்கு. அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் நிர்வாக தீர்ப்பாயம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் இது அதர் மேட்டர், பொதுத்துறை இல்லாத மற்ற பிரச்சனைக்கு. 323A 323B ரெண்டுமே நிர்வாக தீர்ப்பாயம். நிர்வாக தீர்ப்பாயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். 323A அப்படின்னா பப்ளிக் மேட்டருக்கு, 323B அப்படின்னா அதர் மேட்டர்ஸ். சரியா? 262 263 62 வாட்டர் டிஸ்பியூட்ஸ். 62 வாட்டர் டிஸ்பியூட், ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை. 262 ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் 6 வருது, ஞாபகம் வச்சுக்கலாம். 2 நடுவில் 6. 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் உருவாக்குனது 1990 பிபிசி உருவாக்கியிருப்பார். பிபிசி இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் அல்லது ஆணையம். மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் அல்லது ஆணையம் யார் உருவாக்குறா அப்படின்னா பிபிசி. 262 வாட்டர் டிஸ்பியூட் சார்பாக நமக்கு உருவாக்கப்பட்டது காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி நதிநீர் வாரியம். காவிரி நதிநீர் வாரியம் 2019. காவிரி நதிநீர் வாரியம் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் உள்ள காவிரி தண்ணி பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டது 2019. சரிங்களா? காவிரி வாட்டர் டிஸ்பியூட் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் டிஸ்பியூட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 343 343 அபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழிகள். 343 இருந்து 347 வரை ஜெனரல் அலுவல் மொழி பேசும். அதுல எக்ஸாக்டா அந்த அலுவல் மொழிக்கான ஆர்டிகல் 343. சரியா? 343 246 246 யூனியன் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட் பேசும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்லாம் வருது இல்லையா? டிவிஷன் ஆஃப் பவர் 7th ஷெட்யூல், அந்த 7வது அட்டவணையை பேசக்கூடிய ஆர்டிகல் 246 246. 120 பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய லாங்குவேஜ், லாங்குவேஜஸ் ஆஃப் பார்லிமெண்ட். லாங்குவேஜஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துல அவங்களோட தாய்மொழியில பேசிக்கலாம். லாங்குவேஜ் ஆஃப் பார்லிமெண்ட் சிம்பிளா போட்டுக்கோங்க. பாராளுமன்றத்துல அவங்களோட தாய்மொழிய பேசிக்கலாம். 120. 110 110 மணி பில். 112 பட்ஜெட். 114 அப்ராப்ரியேஷன் பில், பட்ஜெட்டுக்கு பணம் எடுக்கும் மசோதா. 114 அப்ராப்ரியேஷன் பில், பட்ஜெட்டுக்கு பணம் எடுக்கும் மசோதா. சோ இந்த 112 பட்ஜெட் என்னைக்கு தாக்கல் செய்வாங்க? பிப்ரவரி 1ஆம் தேதி. கரெக்டா? 110 112 114 117 பினான்ஸ் பில். 117 பினான்ஸ் பில். 117 ஒன்று ஸ்மால் பாரோவிங், ஸ்மால் பாரோவிங், சிறு கடன். 117 ஸ்மால் எக்ஸ்பெண்டிச்சர், சிறு செலவு. ஸ்மால் எக்ஸ்பெண்டிச்சர், சிறு செலவு. ஓகே. ஃபர்ஸ்ட் 51 நீங்க மேண்டேட்டரி படிச்சிருவீங்க, அதுக்கு மேல உள்ளதான் போட்டு விடுவீங்க. அதுல இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாஸ். சரியா? 117 லட்சம் 120 முடிச்சிட்டோம். 123 213 ஆர்டினன்ஸ், அவசர சட்டம். ஆர்டினன்ஸ் பவர் 123 அவசர சட்டம் யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. 213 யாருக்கு? கவர்னருடைய அவசர சட்டம். 124 214 எல்லாம் சொல்றீங்க.
124 124 என்ன சுப்ரீம் கோர்ட், 214 ஹை கோர்ட், 241 ஹை கோர்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, 124 சுப்ரீம் கோர்ட், 214 ஹை கோர்ட், 241 ஹை கோர்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? ஓகே தானே? பின்னாடியே வரீங்களா இல்ல உட்காந்து வச்சா? நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேன் இல்லையா? 72 மன்னிக்கும் அதிகாரம். 74 75 76 77 78 79 80 81. எழுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம், பார்டனிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். 74 அமைச்சர்கள் சொல்வதை குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும். அமைச்சர்கள் சொல்வதை குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும். பிரசிடென்ட் should act on the advice of council of minister with prime minister. அமைச்சர்கள் சொல்வதை குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும். பிரசிடென்ட் should act on the advice of council of ministers with prime ministers. 75 அமைச்சர்களுக்கானது, மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர். அமைச்சர்களையும் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட நியமனம் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் பேசுவாங்க. 76 அட்டார்னி ஜெனரல். 76 அட்டார்னி ஜெனரல் சட்ட ஆலோசகர், இந்தியாவின் தலைமை சட்ட ஆலோசகர். 77 கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கத்தின் நிர்வாக பொறுப்பு. இந்திய அரசாங்கத்தின் நிர்வாக பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கத்தின் நிர்வாக பொறுப்பு. 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரதமரின் கடமைகள். 79 பார்லிமெண்ட், பாராளுமன்றம். 80 ராஜ்யசபா. 81 லோக்சபா. பார்லிமெண்ட், 80 ராஜ்யசபா, 81 லோக்சபா. ரைட்டா? 99 அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவி நியமனம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுல எல்லாருமே வந்துருவாங்க எக்ஸப்ட் பிரசிடென்ட். ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு 52 அவரோட போஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதெல்லாம். அதை தவிர எம்பி, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் எல்லாருக்கும் 99. சரிங்களா? இந்த ஆர்டிகல் கூட எல்லாம் 89 நம்பரை கொடுத்தீங்கன்னா அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடும். சென்ட்ரல் தெளிவா படிச்சுட்டு 89 நம்பரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் வந்துடும். துல்லியமா வரலன்னா கூட அதுக்கு பக்கத்துல போய் நிற்கும். 99% துல்லியமா வந்துடும். அந்த 1% கூட உங்களுக்கு போய் பக்கத்துல நிற்கும். சரியா? இப்போ 99 100 107 108 107 ஆர்டினரி பில், 108 ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டமர்வு, 107 ஆர்டினரிகள் சாதாரண மசோதா, 108 ஜாயிண்ட் சிட்டிங், 110 பண மசோதா, 112 14 பார்த்தோம், 17 நிதி மசோதா இல்லையா? 368 எக்ஸ்பெக்ட். அடுத்து 368 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த மசோதா. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த மசோதா. அரசியலமைப்பு திருத்த மசோதா 368. (352) நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி. 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. 360 பினான்சியல் எமர்ஜென்சி. 365 ஸ்டேட்
should act on advice of central. Advice of central. If not, president can implement. President can implement 356. மத்திய அரசு சொல்வதை மாநில அரசு கேட்க வேண்டும். இல்லை எனில் குடியரசுத் தலைவர் சரக்கு 356 நடைமுறை செய்வார். அப்படின்னா ஆட்சியை கலைச்சிடாருன்னு அர்த்தம். அதனாலதான் நீட் எக்ஸாம் நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் நீட் எக்ஸாம் நடக்குது. நடக்கலன்னா ஸ்டாலினோட ஆட்சியை கலைச்சிடுவாங்க. யாரு கலைப்பா? குடியரசுத் தலைவர். புரிஞ்சுதா? அந்த 160 170 எல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க இந்த 72 52 அந்த ரேஞ்சு பாக்குறீங்கல்ல, அது கூட 89 பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடும். ஸ்டேட்டுக்கு நீங்க தனியா உட்காந்து படிக்கவே வேண்டாம், சென்ட்ரல் படிச்சீங்கன்னா போதும். சரியா? அது இல்லாம ஒரு சிலது மட்டும் சொல்றேன். 200 பவர் ஆஃப் கவர்னர் இன் ஸ்டேட் பில். பவர் ஆஃப் கவர்னர் இன் ஸ்டேட் பில். மாநில மசோதாவின் மீது ஆளுநரின் அதிகாரம். மாநில மசோதாவின் மீது ஆளுநரின் அதிகாரம். பவர் ஆஃப் கவர்னரின் ஸ்டேட் பில். இதே ஆர்டிகிள குடியரசுத் தலைவர் சொல்லுங்க. பவர் ஆஃப் பிரசிடென்ட் இன் சென்ட்ரல் பில் ஆர் பார்லிமெண்டரி பில். இதே ஆர்டிகிள இதே விஷயத்த குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகிள சொல்லுங்க. சத்தமா கேட்கல. இதே விஷயம் பாராளுமன்ற மசோதாவின் மீது குடியரசுத் தலைவரின் அதிகாரம், இங்க ஆளுநரின் அதிகாரம். குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் இருக்குல்ல, என்ன ஆர்டிகல்? 111. நான் என்ன சொன்னேன், சென்ட்ரல் கூட 89 கூட்டினீங்கன்னா ஸ்டேட் வந்துருமா? அப்ப ஸ்டேட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் கூட 81 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 111. பவர் ஆஃப் பிரசிடென்ட் இந்த பில். பவர் ஆஃப் பிரசிடென்ட் என்ன பில், இததான் வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ அப்படின்னு வீட்டோன்னு சொல்லுவாங்க. 111. அசென்ட் டு பில் ஆர் பவர் ஆஃப் பிரசிடென்ட் இன் பில். ரைட். 200 ஆச்சா? அப்ப இந்த 200 படி ஒரு மசோதாவை, மாநிலத்துடைய மசோதாவை ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா கையெழுத்து போடுவாரு. ஆளுநர் சைன் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா மறுசீரமைப்பு பண்ணுவாரு. மறுசீரமைப்பு பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவோ மாறிடும், சட்டமா மாறிடும். ரிஜெக்ட் பண்ணா தூக்கி போட்டுடலாம். சைன் போட்டாருன்னா சட்டமா மாறும். கரெக்டா? அது இல்லாம என்ன பண்ணலாம், கோல்டு இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரோட பேர்ல அதை என்ன பண்ணலாம், கோல்டு பண்ணலாம். அப்ப மசோதா குடியரசுத் தலைவருக்கு போயிடும். ஒரு மாநில மசோதா மீது குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம், அதுக்கான ஆர்டிகல் 201. 200 ஆளுநருக்கான அதிகாரம், 201 குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். பவர் ஆஃப் பிரசிடென்ட், பவர் ஆஃப் பிரசிடென்ட் இன் ஸ்டேட் பில். மாநில மசோதாவின் மீது குடியரசுத் தலைவரின் அதிகாரம். பவர் ஆஃப் பிரசிடென்ட் இன் ஸ்டேட் பில். மாநில மசோதாவின் மீது குடியரசுத் தலைவரின் அதிகாரம். அப்போ ஒரு மாநில மசோதாவை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, சைன் பண்ணுவாரு. சைன் பண்ணா சட்டம். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாரு. ரிஜெக்ட் பண்ணா தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ரீகன்சிடரேஷன். ரீகன்சிடரேஷன் பண்ணா ஒரு மாநில மசோதாவை குடியரசுத் தலைவர் ரீகன்சிடரேஷன் பண்ணா அங்கேயும் அவருக்கு என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். இதுவே பார்லிமெண்டோடைய பில் அவர்கிட்ட குடியரசுத் தலைவருக்கு போகுதுன்னா அந்த மசோதாவை அவர் ரீகன்சிடரேஷன் பண்ணா அதை கண்டிப்பா சட்டமா மாத்திடணும். ஒரு ஸ்டேட்டோடைய பில்லு கவர்னர் கிட்ட போகுது அப்படின்னா அங்க ரீகன்சிடரேஷன் கவர்னர் பண்ணா அதை கண்டிப்பா ஒரு சட்டமா மாத்திடணும். அதே ஒரு ஸ்டேட்டோட பில்லு குடியரசுத் தலைவர்கிட்ட போகுதுன்னா அவர் ரீகன்சிடரேஷன் பண்ணா அதை சட்டமா மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மூணுத்துக்கு மேல வித்தியாசம் புரியுதா? ரீகன்சிடரேஷன் என்னது, நான் அந்த மசோதாவை திரும்ப உங்களுக்கு அனுப்புவேன், ஏதாவது கொஞ்சம் திருத்தி கொடுங்கப்பா அப்படின்னு பிரசிடண்டா இருக்கிற நான் உங்களுக்கு திரும்ப அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு இசுவாசு புள்ளிக்கமா கூட மாத்தல, அப்படியே திரும்ப எனக்கு அனுப்புறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும், கட்டாயம் கையெழுத்து போகணும். அப்ப நான் ரீகன்சிடரேஷன் பண்ணாம டைரக்டா ரிஜெக்ட் பண்ணாதான் அந்த மசோதாவை ஸ்டாப் பண்ண முடியும்.
அப்ப ரீகன்சிடரேஷனுடைய விஷயம் என்ன? ரீகன்சிடரேஷன் மறுசீராய்வுக்கு ஒரு மசோதா அனுப்பப்பட்டுச்சுன்னா அது கட்டாயமா என்ன மாறப்போகுது? சட்டமா மாறப்போகுது. அவ்வளவுதானே? ரைட். நெக்ஸ்ட் வீட்டோ தானே, அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டோனா ரத்த அதிகாரம், டு ஃபார்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லத்தீன் மொழி வார்த்தை. வீட்டோன்னு சொல்லக்கூடியது லத்தீன் மொழி வார்த்தை. ஃபார்பிட், FORBID. ஃபார்பிட்னா நிராகரித்தல் அர்த்தம். அப்போ அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ரிஜெக்ஷன் ஆஃப் பில். ரிஜெக்ஷன் ஆஃப் பில். ஒரு மசோதா குடியரசுத் தலைவருக்கு போது அதை அவர் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னா அது முழுசா நிராகரிச்சுன்னு தான் அர்த்தம். முழுமையான ரத்து, தமிழ்ல முழுமையான ரத்து அப்படின்னா அது நிராகரிச்சுட்டாருன்னு அர்த்தம். சரியா? இது அப்சல்யூட் வீட்டோ. ரெண்டாவது சஸ்பென்சிவ் வீட்டோ. ரெண்டாவது சஸ்பென்சிவ் வீட்டோ. இது தற்காலிக ரத்து. தற்காலிக ரத்து. அப்ப தற்காலிக ரத்தா இருந்தா அது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ரீகன்சிடரேஷன். அப்ப அவர் தற்காலிகமா ரத்து பண்றாருன்னா அதுக்கு பேர் ரீகன்சிடரேஷன். தற்காலிகமா பண்ணக்கூடிய ரத்து ரீகன்சிடரேஷன். மூணாவது பாக்கெட் வீட்டோ. மூணாவது பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோன்னா அந்த மசோதாவை கிடக்குல போடுறது, கண்டுக்காம விட்டுறது. அதுக்கு அவர் எந்த ரெஸ்பாண்டும் பண்ண வேண்டாம். எத்தனை நாளைக்குனாலும் அவர் என்ன பண்ண வேண்டாம், அதை கண்டுக்காம விட்டுடலாம். இதுவே பாக்கெட் வீட்டோ நீங்க அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 நாள் தான் டைம். 10 நாளுக்குள்ள அவங்க இதை ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். 10 நாள் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஆனா இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மசோதா தூக்கி என்ன பண்ணிடலாம், கிடப்புல போட்டுடலாம், ஓரம் போட்டுடலாம். அதை கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பாக்கெட் வீட்டோக்கு எது பொருந்தாது அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு திருத்த மசோதா ஆர்டிகல் 368க்கு இது பொருந்தாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வர்றதுக்கு இது பொருந்தாது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி நீங்க கான்ஸ்டிடியூஷனை திருத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிஷன் சொல்லல, வெறுமனே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் எந்த கண்டிஷனை சொல்லலைன்னா ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. இப்ப மசோதா 3 வகைப்படுமா? ஆர்டினரி பில், ஓபின்னு போட்டேன். மணி பில்லு, அதை விட்டா பினான்ஸ் பில்லு. ஆர்டினரி பில்லு, மணி பில்லு, பினான்ஸ் பில்லு, அது இல்லாம CA பில், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். 3 விதமான மசோதா: சாதாரண மசோதா, பண மசோதா, நிதி மசோதா மற்றும் அரசமைப்பு திருத்த மசோதா. இப்போ ஒரு சாதாரண மசோதாவை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் பண்ணுவாரு, ரிஜெக்ட் பண்ணுவாரு, ரீகன்சிடரேஷன் பண்ணுவாரு. சைன், ரிஜெக்ட், ரீகன்சிடரேஷன். சைன் பண்ணா சட்டம், ரிஜெக்ட் பண்ணா நல்ல முடிஞ்சது, டிஸ்குவாலிஃபைட்ஸா தூக்கி போட்டுடலாம். ரீகன்சிடரேஷன்னா மறுசீராய்வு, அது சட்டமா மாறப்போகுது. ஒரு பண மசோதான்னு எடுத்துட்டீங்கன்னா சைன், ரிஜெக்ட். ஆனா என்ன பண்ண முடியாது, ரீகன்சிடரேஷன் பண்ண முடியாது. இதுவே ஒரு நிதி மசோதான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைன், ரிஜெக்ட், ரீகன்சிடரேஷன். சைன், ரிஜெக்ட், ரீகன்சிடரேஷன். இதுவே ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னு நாட் மென்ஷன், சொல்லல. கான்ஸ்டிடியூஷன்ல புரியுதா? ஒரு அரசமைப்பு திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணுமா நிராகரிக்கணுமான்னு நமக்கு கொடுக்கல. அப்போ இந்திரா காந்தி இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971, 1971, 24வது சட்ட திருத்தம். பிரசிடென்ட் மஸ்ட் சைன் த கான்ஸ்டிடியூஷன் பில். குடியரசுத் தலைவர் கட்டாயம் கையெழுத்து போடணும். ரிஜெக்டும் கிடையாது, ரீகன்சிடரேஷனும் கிடையாது, கையெழுத்து போடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப 24வது சட்ட திருத்தம் 1974 படி, 71 படி பிரசிடென்ட் must sign the constitution bill. புரியுதா? குடியரசுத் தலைவர் அரசமைப்பு திருத்த மசோதாவை கட்டாயம் கையெழுத்திட வேண்டும். கான்ஸ்டிடியூஷன் அதை மென்ஷன் பண்ணாம அம்பேத்கர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு பாரு. என்ன சொல்லிட்டு பாருங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப நிதி மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும் என்ன வித்தியாசம்? மணி பில்லுக்கும் பினான்ஸ் பில்லுக்கும் அப்படின்னா, நான் நிதி மசோதா
நீங்க எல்லாம் பண மசோதா அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கேன். இவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன் இல்லையா, இவரு பண மசோதா. இவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், இவங்க ஒரு பண மசோதா. அந்த மாதிரி ஆளுக்கு ஒண்ணு கொடுக்கும் போது நிதி மசோதாவுடைய ஒரு அங்கம் தான் பண மசோதா. கரெக்டா? நிதி மசோதாவுடைய அங்கம் தானே பண மசோதா. அப்போ பினான்ஸ் பில் இருக்கு, அதுல பல பிரிவு இருக்கு, அதுல ஒரு பிரிவு தான் மணி பில். பினான்ஸ் பில்லுடைய பல பிரிவுல ஒரு பிரிவு தான் என்னது, மணி பில். அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்றாரு, புரியுதா பாருங்க. ஆல் மணி பில் ஆர் பினான்ஸ் பில், ஆல் மணி பில் ஆர் பினான்ஸ் பில். அனைத்து பண மசோதாவும் நிதி மசோதா. சரியா? சரியா தப்பா? சரி, அப்ப எது தப்பு? அல்லது அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி முடிக்கலாம்? ஆல் பினான்ஸ் பில் ஆர் நாட் மணி பில். அதானே? அப்படியே அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க பாப்போம். ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. அனைத்து பண மசோதாவும் நிதி மசோதா, ஆனால் அனைத்து நிதி மசோதாவும் பண மசோதா கிடையாது. அனைத்து பண மசோதாவும் நிதி மசோதா, ஆனால் அனைத்து நிதி மசோதாவும் பண மசோதா கிடையாது. ரைட்டா? இதே ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு அமைச்சர்களுக்கு வரும். இதே ஃபார்மேட்ல தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். எம்பி இருப்பாரு, எம்பி தான் அமைச்சரா மாறுவார். இப்போ ஒரு கட்சியில ஒரு 300 எம்பி இருக்காங்க அப்படின்னா அதுல 60ல இருந்து 80 பேர் என்ன மாறுவாங்க, அமைச்சரா மாறுவாங்க. அப்ப இந்த இடத்துல அனைத்து அமைச்சர்களும் எம்பியா? அனைத்து அமைச்சரும் எம்பியா? ஆனா எல்லா எம்பி அமைச்சரா முடியுமா? முடியாது. ஏன்னா 80 பேர் தான், ஆனா அங்க 300 இருக்காங்க. அப்ப இதை எப்படி சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிப்பீங்க? ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் எம்பி பட் நாட் ஆல் எம்பிஸ் ஆர் மினிஸ்டர். ரெண்டு ஒரே ஃபார்மேட்ல வரும் அந்த ஸ்டேட்மெண்ட். அனைத்து அமைச்சர்களும் எம்பிகள், ஆனால் அனைத்து எம்பியும் அமைச்சராக முடியாது. ரெண்டு ஒரே ஃபார்மேட்ல வரும். நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ரெண்டு மசோதாக்கான வித்தியாசம் தானே சாப்பிடணும். இப்ப இது பிரிவுல வருது இல்ல, அப்ப இந்த மணி பில் அப்படின்றது, பினான்ஸ் பில் அப்படின்றது பிளான் புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் அ பிளான். மணி பில் அப்படின்றது எக்ஸிகியூஷன். பினான்ஸ் பில்ன்றது பிளான், மணி பில் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸிகியூஷன். அப்ப பினான்ஸ் பில்லுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னா ஆர்டிகல் 112. அதாவது பினான்ஸ் பில் 117, பினான்ஸ் பில் 117 அதை சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் 112, அதாவது பட்ஜெட். பட்ஜெட் தான் எக்ஸாம்பிள். ஏன்னா பட்ஜெட் என்னது, பிளான் தானே. இந்த வருஷம் நாங்க ராணுவத்துறைக்கு 100 கோடி, மொழிகளுக்கு 100 கோடி, மருத்துவத்துறைக்கு 500 கோடி செலவு பண்ண போறோம், பிளான் தானே போடுறாங்க. அப்ப எக்ஸிகியூஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்? தட் இஸ் மணி பில்னா மணி பில் டைரக்டா 110. இந்த போட்ட பிளானுக்கு பணத்தை எடுத்து செலவு பண்றதுதானே மணி பில். கரெக்ட் தானே? அப்போ இந்த விஷயத்த பார்த்தது. அதனாலதான் பினான்ஸ் பில்ல 1, 2, 3 ரீகன்சிடரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பினான்ஸ் பில்ல. பினான்ஸ் பில் அந்த அளவு முக்கியமா மணி பில்லை விட அப்படின்னா கிடையாது. ரெண்டுமே முக்கியம் தான், நம்ம புரிதலுக்காக சொல்றேன். பினான்ஸ் பில் முக்கியமா மணி பில் முக்கியமான்னு பார்த்தா மணி பில் தான் முக்கியம். அதனாலதான் மணி பில்லுக்கு ரிஜெக்ஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க, ரீகன்சிடரேஷன் கொடுக்கல. இங்க ரீகன்சிடரேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாசம் 1ஆம் தேதி அப்பா 20,000 சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு. அம்மாவும் அப்பா உட்காந்து கணக்கு போடுவாங்க. 5000 வீட்டு வாடகை, 3000 மல்லிகை ஜாமான் அப்படின்ட்டு வீட்டு வாடகை, இந்த 20,000 ஒரு பட்ஜெட் போடுவாங்க. இப்போ இது இன்னும் பணத்தை யார்ட்டையும் கொடுக்கல, பிளான் பண்ணி பணத்தை பிரிச்சாச்சு. இப்போ திடீர்னு ஒரு கடன்காரன் வரான், சொந்தக்காரன், ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து பையனுக்கு காது குத்துன்னு கொடுக்குறான். இப்ப அவனுக்கு ஒரு 5000 மொய் வைக்கணும் அப்படின்னா அப்பா உடனே என்ன பண்ணுவாரு, வீட்டு வாடகைக்கு தர்ற 5000 ஹோல்டு பண்ணுவாரு. அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், ஓனருக்கு பேசிக்கலாம், இந்த 5000 அந்த கடைக்காரனுக்கு கொடுங்க, இந்த கடைக்காரனுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம்னு சொல்லுவாரு. என்னடா வீட்டு ஓனர் சொல்றாரு, ரொம்ப வாடகை வாங்குறாங்க இல்லையா? ரைட். இப்போ இது பிளான், அதுதான் பினான்ஸ் பில். இதே பணத்தை கொடுத்துட்டாரு அப்பா வீட்டு ஓனருக்கு, 5000 கொடுத்துட்டாரு. இப்ப திரும்ப போய் கேட்டா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இது மணி பில். அதான் சொன்னேன், பினான்ஸ் பில் இஸ் பிளான் அண்ட் மணி பில் இஸ் எக்ஸிகியூஷன். எக்ஸிகியூஷன்ல மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அதனாலதான் ரீகன்சிடரேஷன் கிடையாது. பிளான்ல சேஞ்ச் பண்ணலாம், அதனாலதான் ரீகன்சிடரேஷன் உண்டு. புரியுதா? ரைட். கொஞ்சம் அப்படியே நம்ம சப்ஜெக்ட் போறோமா, ஹிஸ்டரி பக்கம்.
இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் கடைசியா நம்ம பார்த்தது. இதை தாண்டி பெருசா எக்ஸாம்லயும் உங்களுக்கு இருக்காது. இதுக்குள்ள கவர் 340 நான் சொல்லணும்னு நினைச்ச ஆர்டிகல். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறைய டைம் பார்த்தோம். பிரசிடென்ட் கன்ஃபார்ம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அதுல இருந்தா டாடா கலீல் மண்டல் இந்திரா சாணி வழக்கு, அதெல்லாம் 340. பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையத்தை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யலாம். பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையத்தை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யலாம். தட் இஸ் பிரசிடென்ட் கன்ஃபார்ம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். யாரு? பிரசிடென்ட் தான். கமிட்டியே அவர் தான் அப்பாயின்ட் பண்றாரு, ஹெட் மட்டும் கிடையாது, கமிட்டியே. ஆனா அதுல ஆர்டிகல் 74 ரோல் பிளே பண்ணும். அமைச்சர்கள் சொல்வதை குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும். அப்ப அமைச்சர் சொல்றாங்கன்னா நியமனம் செய்யலாம். ஓகே, அவருக்கு எதுவுமே தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது. 2 தான் தன்னிச்சையான அதிகாரம். ஒண்ணு பாக்கெட், இன்னொன்னு அந்த ஆளுங்கட்சியால அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆளுங்கட்சியால பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? ஆட்சியை கலைச்சிருவாங்க. சோ அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். அடுத்தது இப்ப அப்படியே கொஞ்சம் சண்டை பார்ப்பாங்க. குப்தாஸ் பார்த்தோமா? சுல்தான், முகல், மராத்தாஸ். குப்தாஸ், சுல்தான், முகல், மராத்தாஸ். வேற பேஷ்வா. சரி, மராத்தாஸ் கூடிய பேஷ்வா. வேற சத்தம். எனக்கே நானே கன்செப்ட். குப்தாஸ், சுல்தான், முகல், மராத்தாஸ், பேஷ்வா. பல்லவர்களா? பல்லவாஸ், சோலாஸ், பாண்டியா. ரைட்டா? வேற அந்த ராஷ்டிரகூட அதெல்லாம் விட்டுருங்க. வேற விஜயநகர பேரரசு. ஓகே, வேற பாமணி. ஓகே, வேற ஐயனம். கரெக்டா? இந்திய தேசிய. இப்ப அப்படியே இவங்க எல்லாரையும் அப்படி லிங்க் பண்ணுங்க. யார் 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 லிங்க் ஆகுறாங்க அப்படின்னு. இனி மண்டையை குழப்பிடாதரா, தயவு செஞ்சு மண்டையை குழப்பிடாதரா. குப்தாஸ்ல சமுத்திரகுப்தர் பல்லவர்களோட லிங்க் ஆவார். குப்தர்கள்ல சமுத்திரகுப்தர் பல்லவர்களோட லிங்க் ஆவார். இடைக்கால பல்லவர். இடைக்கால பல்லவர் விஷ்ணுகோபன். இடைக்கால பல்லவர் விஷ்ணுகோபன். இந்த விஷ்ணுகோபனுக்கும் சமுத்திரகுப்தருக்கும் சண்டை நடக்கும். கரெக்டா? இடைக்கால பல்லவர் விஷ்ணுகோபனுக்கும் சமுத்திரகுப்தருக்கும் சண்டை நடக்கும். பல்லவர்கள் அந்த குப்தர்களை சமுத்திரகுப்தன் ஜெயிப்பான். அலகாபாத் திருமுதன்கள். இந்த சமுத்திரகுப்தரால உருவாக்கப்பட்டதான் என்னது? அலகாபாத் திருமுதன்கள். இந்த காலகட்டத்துல மேகவர்மன் உருவாக்குனதுதான் என்னது? நாலந்தா யூனிவர்சிட்டி. சாரி, புத்தா ஸ்டாச்சு, புத்தகயா இல்லையா? புத்தகயா. கரெக்டா? இந்த குப்தர்களோட காலகட்டத்துல குமாரகுப்தர் காலகட்டத்தில் உருவாக்குனதுதான் என்னது? நாலந்தா யூனிவர்சிட்டி. இந்த பல்லவர்கள் காலகட்டத்தில் வந்தவர் தான் யாரு? குவான்ஸ்வாங். கரெக்டா? இப்ப அவர் எங்க போறாரு? நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு போறாரு. அப்ப காஞ்சிபுரமும் பீகாரும் கனெக்ட் ஆகுதா? அப்ப யார் யார் போறா? தர்மபாலர். நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு யார் யார் போறாங்க? தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர். தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர். இவங்க எல்லாரும் காஞ்சிபுரம் போவாங்க. அப்போ இவங்க இப்படி லிங்க் ஆகுறாங்க. வேற யாரு அந்த மாதிரி லிங்க் ஆகுறா? முகல்ஸும் சுல்தானும் பாண்டியர்கள். சுல்தானும் பாண்டியர்களும் எப்படி லிங்க் ஆவாங்க? பாண்டியர்கள்ல சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன். சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் அண்ணன் தம்பி 2 பேர். மாதவர்மன் குலசேகர பாண்டியனோட பசங்க சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன். இதுல சுந்தரபாண்டியன் அரசன் ஆகணுன்றதுக்காக தன்னோட அப்பாவை கொண்டுட்டு அலாவுதீன் கிட்ட உதவி கேட்பானா? அங்க வரக்கூடியவங்க யாரு? மாலிக் கபூர். உதவி செய்யறதுக்காக யார் வர? மாலிக் கபூர் வருவார். அப்படி வரக்கூடிய மாலிக் கபூர் சுந்தரபாண்டியன் அரசனா மாத்துவானா? அரசனா மாறிட்டு அங்க யாரு உருவாக்குறா? ஜலாலுதீன் ஆரம் ஷா. ஜலாலுதீன் ஆரம் ஷா கவர்னரா போடுறாங்களா? மாலிக் கபூர் அலாவுதீன் இறந்த பிறகு இந்த ஜலாலுதீன் ஆரம் ஷா சுந்தரபாண்டியன் வரைக்கும் விட்டு அவன் அரசனா மாறியானா?
அவன் அரசனா மாறினது 1335. கரெக்டா? எப்போ? அலாதீன் கில்ஜி தானே ஒட்டுமொத்தத்திலேயே நன்கு படித்தவன். சாரி, முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் தானே ஒட்டுமொத்தமா நன்கு படித்தவன். அவன் வந்து தலைநகர மாற்றத்துல ஃபெயிலியர், அப்புறம் அந்த தக்காவி கடன் கொடுத்ததுல ஃபெயிலியர், நாணய மாற்றத்துல ஃபெயிலியர், அப்ப எல்லாம் பொருளாதார இழப்பு ஏற்படும் போது அவன் மேல இருக்க மரியாதை குறைஞ்சு போகுது. மரியாதை குறைஞ்சது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சுல்தானா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிரிஞ்ச முதல் சுல்தான் மதுரை சுல்தான் 1335. சரியா? உங்களுக்கு இன்னொரு இடத்துல 34 to 36 சம்திங் கொடுத்துருக்கேன் என் நோட்ஸ்லயே. பட் ஃபைனலா 35. அந்த டைம் பீரியடுக்குள்ள எந்த வருஷம் வருதோ போட்டுருங்க. 34 to 35, 36 இது வருதோ அதை போட்டுருங்க. ஏதாவது ஒண்ணுதான் வரும். அதோடு தொடர்புடைய சுல்தான்களோடு தொடர்புடையதான விஜயநகர கிங்டம். இந்த விஜயநகருக்கு கீழே வேலை செய்யக்கூடாது தானே ஹரியானா மற்றும் முக்கா. அவங்களால உருவாக்கப்படக்கூடியதான விஜயநகர பேரரசு 1336. 1336 உருவாக்கி 46 அரசரா மாறுவார் ஹரிஹரா. அந்த விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டது 36, ஹரிஹரன் அரசனா முடிசூடி கொண்டது 46. சரியா? அப்ப சுல்தானும் முகலும் ரிலேட் ஆகுறாங்க. சாரி, சுல்தானும் பல்லவர்கள் இந்த விஜயநகர பேரரசு ரிலேட் ஆகுறாங்க. விஜயநகரமும் பாமனி எங்க ரிலேட் ஆவாங்க அப்படின்னா, பாமனியும் சுல்தானோட தான் ரிலேட் ஆவாங்க. அலாதீன் கில்ஜி டைம் பீரியட்ல தான் பாமனி கல்ல வருவாங்க. தட் இஸ் பாமன் ஷா, ஹாசன் கங்கு பாமன் ஷா. அவன் அப்படிதான் வருவான் 1347. பாமனி சுல்தான் இந்த வருஷம் 1347 பிரிஞ்சு வருவாங்க. அப்ப சுல்தானோட யார் ரிலேட் ஆகுறாங்க? பாமனி ரிலேட் ஆகுறாங்க. சுல்தான் கூட பாமனி, சுல்தான் கூட பாண்டியர்கள், சுல்தான் கூட விஜயநகர பேரரசு, எல்லாரும் எந்த மன்னனோட ரிலேட் ஆகுறாங்க? அலாதீன் கில்ஜி கீழே வருவாங்க. ஏன்னா 1351 தான் அலாதீன் கில்ஜி இறப்பான். கரெக்டா? 1351 தான் அலாதீன் கில்ஜி இறப்பான். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. அவங்க எல்லாம் பிரிஞ்ச துக்கத்துல தான் இறந்துருவான். யாருக்கும் மதிக்கல, நம்மளுடைய அதிகாரத்தை இறந்துப்பான் அப்படின்னு. சரியா? அதோட பாண்டியர்கள். சோழர்கள் யாருடைய ரிலேட் ஆவாங்களா? சோழர்கள் பெருசா கிடையாது. சமகாலமா இருக்கும், ஆனா அவங்க யாருக்கும் பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா சோழர்கள் போன இடம்லாம் வெற்றியா இருக்கும். கரெக்டா? ராஜராஜ சோழன், ராஜேந்திரன், அந்த மாதிரி யாருமே பெருசா மற்றவர்களோட ரிலேட் பண்ண முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணணும்னா பண்ணலாம். பட் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அவங்க ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வேற யாரு வரா? ஆனா சாளுக்கியர்களையும் சோழர்களையும் ரிலேட் பண்ணலாம். கீழே சாளுக்கியர்கள் கூட தான் சோழர்கள் திருமணம் பண்ணுவாங்க. கரெக்டா? ராஜராஜ சோழன் அவனோட பொண்ணு குந்தவை, ராஜேந்திர சோழன் அவனோட பொண்ணு அம்மங்கா தேவி. இந்த குந்தவைக்கு விமலாதித்யனுக்கு கல்யாணம். சோழ சாளுக்கியர்கள். விமலாதித்யனுக்கும் குந்தவைக்கும் பிறக்கக்கூடியவன் ராஜராஜ நரேந்திரன். ராஜராஜ நரேந்திரனுக்கும் அங்க இருக்கிற அம்மங்கா தேவிக்கும் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துல பிறக்கக்கூடிய முதலாம் குலோத்துங்க சோழன், சோழ சாளுக்கிய முதலரசன். அவன் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில இருக்கிற சிலையை தூக்கி போயிட்டு கடல்ல கரைச்சிட்டு வருவான். அப்ப இப்படி லிங்க் பண்ணிக்கணும். வேற வேற யாராவது அந்த மாதிரி லிங்க் ஆகல? முகல்ஸ் கூட யாருமே லிங்க் ஆகலையா? பெரிய கதையை முகலும் மராத்தாஸ் தானே. அவுரங்கசீப்போட டெக்கான் பாலிசி, டெக்கான் பாலிசி ஆஃப் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கை அவனை தக்கான குற்றத்தை போல துன்புறுத்தியது. சொன்னது யாரு? ஜேஎன் சர்க்கார். ஜேஎன் சர்க்கார். சரியா? அப்ப அவுரங்கசீப்பும் சிவாஜிக்குமான சண்டை. அவுரங்கசீப்பு சிவாஜியை கொண்டது மட்டும் இல்லாம, சிவாஜி கொல்லல, சிவாஜி அவரா இறந்துருவாரு. சிவாஜி இறந்த பிறகு அந்த அவுரங்கசீப் வந்து சிவாஜியுடைய மகன் சம்போஜியும் கொலை பண்ணுவான் 1689. 1689. கரெக்டா? அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயம். அப்ப அவரு முகல்ஸும் மராத்தாஸ் லிங்க் ஆவாங்க, முகல்ஸும் பிரிட்டிஷும் லிங்க் ஆவாங்க. ஜஹாங்கீர் தான் பிரிட்டிஷ் உள்ள வரதுக்கு அனுமதி கொடுத்தாங்க 1615 தாமஸ் ரோக்கு. கரெக்டா? மறுபடியும் முகல்ஸும் பிரிட்டிஷ் லிங்க் ஆவாங்க 1717 ஃபருக்ஷியார் கூட. 6 மாநிலங்கள ஒப்பந்தம் வரி வாங்கிக்கிறதுக்கு, சர்தேஷ் முகி ஒப்பந்தம். மறுபடியும் அதே ஃபருக்ஷியார் கூட இன்னொரு மெம்பர், ஃபருக்ஷியார் கூட ஆங்கிலேயன் ஜான் சர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிழக்கிந்திய கம்பெனியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா வர்த்தகம் செஞ்சுக்கலாம், பார்மன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க லிங்க் ஆகுறாங்க. வேற முகல்ஸ் வேற யாருக்கு லிங்க் ஆகுறாங்கன்னா, முகல்ஸ் பிரிட்டிஷ் லிங்க் ஆவாங்க 1857 பெருங்குளரசியில. 2ஆம் பகதூர் ஷாவை கொலை பண்றதன் மூலியமா. கொலை பண்ண மாட்டாங்க, அடைக்கி ரங்கன் சிறையில் அடைச்சிருவாங்க. 1862 அவன் இறந்து போயிடும். அப்ப அவங்க அங்க லிங்க் ஆகுறாங்க. சரியா? மராத்தாஸ் கூட பிரிட்டிஷ் லிங்க் ஆவாங்களா அப்படின்னா, முகல்ஸ் வந்தாலே அங்க மராத்தாஸ் வந்துருவாங்க. ஏன்னா முகலாயர்களோட பாதுகாவலர்கள் யாரு? மராத்தியர்கள். இப்ப நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா
ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க தொடர்புல இருக்கக்கூடியவங்க. இந்த தொடர்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தொடர்பு படுத்தி தான் ஆன்சர் பண்ண முடியும். வெறுமனா குப்தாஸ் மட்டும் படிக்கிறேன், சுல்தான் மட்டும் அப்படி பண்ணக்கூடாது. தொடர்பு படுத்தி அவங்கள ஒரு கோர்வைக்குள்ள கொண்டு வந்துடணும். கோர்வைக்குள்ள கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலா இந்திய வரலாறு எப்படி நீங்க மாத்தலாம் அப்படின்னா, குப்தர்கள் வராங்க, இந்திய வரலாறு இந்த பக்கம் தமிழ்நாடு வரலாறு. குப்தர்கள் வராங்க, குப்தர்களும் மராத்தியர்களும் குப்தர்களும் பல்லவர்களும் ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேர்றாங்கன்னா அவங்க ஒரு சமகாலத்துல வாழ்ந்துக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, போறாங்க வராங்க. குப்தர்களை தொடர்ந்து நம்ம பெருசா பாக்குறது யாருன்னா சுல்தான்களை பார்த்திருக்கோம். சுல்தான்கள் வராங்க அப்படின்னா இந்த மதுரையில தமிழ்நாட்டுல பாண்டியாஸோட லிங்க் ஆவாங்க. சுல்தானை தொடர்ந்து யார் வர அப்படின்னா முகல்ஸ் மற்றும் மராத்தாஸ், பேஷ்வாஸ் இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரியில வந்துருவாங்க. இந்த சுல்தானும் முகல்ஸ் இந்த காலகட்டத்தில் தான் விஜயநகர பேரரசு வருவாங்க. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு. அப்ப இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரியில வந்துருவாங்க. இவங்க எல்லாம் யாரோட லிங்கா வராங்க? பிரிட்டிஷ் கூட. கரெக்டா? அதுல விஜயநகர பேரரசு பாமணி கூட லிங்க் ஆவாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரு கீழே வருவாங்க? அலாதீன் கில்ஜி கீழே வருவாங்க. டெல்லி சுல்தான் கூட வருவாங்க. கரெக்டா? டெல்லி சுல்தானு கீழே இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. இப்படி லிங்க் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஐஎன்எம் சேர்க்கணும். இப்ப இந்த ஐஎன்எம் கொண்டுட்டு போயிட்டு அடுத்து யூனிட் 8 ஒண்ணு பார்ப்போம் பாருங்க, அது கூட சேர்க்கணும். இதெல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு 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 கலவையா ஒண்ணு கிண்டி வச்சீங்க அப்படின்னா அதுதான் ஹிஸ்டரி. அந்த கலவையை கிண்ட தெரிஞ்சதுன்னா நீங்க தப்பிச்சுருவீங்க. ஈஸியா 10க்கு 10 போடலாம். ஹிஸ்டரி ஐஎன்எமும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி சேர்த்து 10 மார்க்கா? அந்த 10க்கு 10 மார்க்கும் உங்களால அடிக்க முடியும். அதை தொடர்பு படுத்தி படிக்க முடிஞ்சது அப்படின்னா. சோ இந்த பேட்டர்ன்ல தான் ஹிஸ்டரி படிக்கணும். ரைட்டா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? அவரெல்லாம் கண்ணு மூடி பிதுங்குது, என்னதான் பேசுறேன், ஏதோ ஓடுற நீ பண்ணி கொடுக்குறீங்க. சென்ட்ரல் ஸ்டேட்டா? மத்திய மாநில உறவுகளா? மத்திய மாநில உறவுகள் ரொம்ப சிம்பிளா, உங்க எல்லாருக்கும் 10 இட்லி இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்க எல்லாருக்கும் 10 இட்லி இருக்கு. நீங்க எல்லாரும் மாநில அரசு, நான் தான் மத்திய அரசு. ஆனா என் கையில என்ன கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்கள்ட்ட இருக்கிற 10 இட்லியில ஆளுக்கு 5 இட்லி என்ன கொடுத்துருவீங்க. இப்ப என்கிட்ட அதிகமா இருக்கா, உங்கள்ட்ட அதிகமா இருக்கா? என்கிட்ட தான் அதிகமா இருக்கு. நான் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப மாநில அரசு கொடுக்கக்கூடிய அதிகாரம் தான் மத்திய அரசு. இப்ப நான் என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கிற இட்லியை திரும்ப உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். எப்படி கொடுப்பேன்? யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா 2 இட்லி சேர்த்து கொடுப்பேன். யாரு கொஞ்சம் வெல்த்தா இருக்காங்களோ அவங்களுக்கு குறைச்சு கொடுப்பேன். இவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன முரண்பாடு ஏற்படும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரான கட்சிகளுக்கு இட்லியை சேர்த்து கொடுப்பாங்க, வீக்கா இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. யாரு அவங்க சொல்றதை கேட்கறாங்களோ அவங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. யாரு அவங்க சொல்றதை கேட்கலையோ அவங்க வீக்காவே இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோ, நிதி தரேன்னு சொல்லிட்டாங்களா? மிரட்டல். இந்த தமிழ்நாட்டுல என்ன சொல்லிட்டாங்க? நிதியே வேண்டாம், நாங்களும் வரி கட்ட மாட்டோம். For the first time in the history of Indian after the constitution, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் மத்திய அரசுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லுது தமிழ்நாடு தான். எப்பயுமே நான் சொல்லுவோம் இல்ல, 27 மாநிலமும் கிழக்குல ஓடுனா தமிழ்நாடு மட்டும் மேற்குல தான் ஓடும். ஆனா அந்த மேற்குல ஓடுறதுதான் சரி. புரியுதுங்களா? அப்ப அந்த விஷயம் இது மத்திய மாநில உறவு பாக்குறோம். அப்ப இந்த மத்திய மாநில உறவுல எது வருது அப்படின்னா 7th ஷெட்யூல் வந்துடும். 7th ஷெட்யூல். இந்த 7th ஷெட்யூல் என்ன பேசுது? டிவிஷன் ஆஃப் பவர். 7th ஷெட்யூல் டிவிஷன் ஆஃப் பவர் பேசுது. அப்ப அதுலதான் என்ன வருது? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இது 3. இது இல்லாம ரெசிடுவல் பவர், எஞ்சியுள்ள அதிகாரம். இப்ப இந்த ரெசிடுவல் பவர் எங்க இருந்து எடுக்கிறோம்? ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கிறோம். கன்கரண்ட் ஸ்டேட். கன்கரண்ட் எங்க? இது மட்டும் கொஞ்சம் செக் பண்றீங்களா? போன கிளாஸ் சரி, இது மட்டும் ஒரு கிளாஸ் பாத்துக்கோங்க. கன்கரண்ட் என் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கிறது இதுதான். இந்த யூனியனும் ஸ்டேட்டும் 1935 GOA ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப யூனியனுக்கு எத்தனை அதிகாரம்? 100. ஸ்டேட்டுக்கு 61, கன்கரண்ட்டுக்கு 52. ஆனா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? 66, 47. பொதுப்பட்டியல 47 இருந்துச்சு, மாநில பட்டியல 66 இருந்துச்சு. அப்ப அந்த 5 எங்க போச்சு?
கன்கரண்ட் 42வது சட்டத்திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியது. எதை வந்து மாத்துறாங்க? மாநிலத்துல இருந்து எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதித்துறை நிர்வாகம், ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்னு வெயிட் அண்ட் மெஷர் எடை மற்றும் அளவுகள், வெயிட் அண்ட் மெஷர். இது 5 எங்க இருந்து எங்க போகுது? மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு போகுது. ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? 1968 ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் இந்தியா. 1968 ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் இந்தியா, முதல் இந்திய கல்விக் கொள்கை யாரு கொண்டு வராங்க அப்படின்னா இந்திரா காந்தி. 3 மொழியை முதல்ல படிச்சாங்க அப்படின்னு அறிமுகம் செய்யறாங்க. இது எதிர்க்கிறது யாரு? தமிழ்நாட்டுல அண்ணா. ஏன் எதிர்ப்பாரு அப்படின்னா இந்த எஜுகேஷன் அன்னைய தேதி எதுல இருந்துச்சு? ஸ்டேட் லிஸ்ட்ல. அதனால அவர் எதிர்க்கிறாரு. அதை தொடர்ந்துதான் இந்திரா காந்தி 1976 விசா சட்டம் போட்டு 18 மாசம் எமர்ஜென்சி போட்டு இந்த மாநில பட்டியல இருக்கிற இந்த 5 முக்கியமான விஷயத்தை தூக்கிட்டு போயிட்டு பொதுப்பட்டியல மாத்திடுவாங்க. இன்னைய தேதி வரை அது இதுலதான் இருக்கு, பொதுப்பட்டியல. அதனாலதான் நீட் எக்ஸாம் நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் நடக்குது. சரியா? இதே மாநில பட்டியல இருந்துச்சுன்னா நடக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மத்திய பட்டியலோட 100 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மாநில பட்டியலோட 61 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, பொதுப்பட்டியல் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா? பொதுப்பட்டியலோட 52 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. 2 பேருமே சட்டம் போடலாம், ஆனா யாருக்கு ஒரு சட்டத்துக்கு வலிமை அதிகம்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரு. மாநிலத்துடைய 61 இதுவும் மறைமுகமா யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்ப என்னென்ன கண்டிஷன்ல மாநில பட்டியல் மேல மத்திய அரசு சட்டம் போடலாம்? என்னென்ன கண்டிஷன்ல மாநில அரசு மேல மத்திய அரசு சட்டம் போடலாம்? if 2 or more states, if 2 or more states demanded, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மாநில பட்டியல்ல உள்ள விஷயத்து மேல மத்திய அரசான நீங்களே சட்டம் போடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சா மாநில பட்டியல் மேல மத்திய அரசு சட்டம் போடலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் கோரிக்கை மத்திய அரசிடம் வைத்து மாநில பட்டியலின் மீது மத்திய அரசாகிய நீங்களே சட்டம் போடுங்கன்னு சொன்னா மாநில பட்டியல் மீது மத்திய அரசு சட்டம் போடலாம். புரியுதா? 2வது கண்டிஷன். 2வது என்ன கண்டிஷன்ல இவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னா if 2/3 members of Rajya Sabha demanded, ராஜ்யசபால இருக்கக்கூடிய 3/2 உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து நீங்களே இது மேல சட்டம் போடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம்? மாநில பட்டியல் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடலாம். 300 பேர் இருக்காங்கன்னா அதுல 200 பேர் கோரிக்கை வச்சா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 250 இருக்காங்கன்னா ரவுண்டா 300 பேர் சொல்லி. சரியா? அப்ப இது கண்டிஷன். வேற டியூரிங் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை, இந்த நெருக்கடி நிலைகளின் போது டியூரிங் எமர்ஜென்சி டைம்ல மாநில பட்டியல் மேல மத்திய அரசு சட்டம் போடலாம். 4 கண்டிஷன் ஆச்சா? சரி 3 ஆச்சா? 4வது டியூரிங் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ், சர்வதேச ஒப்பந்தத்தின் போது மாநில பட்டியலின் மீது மத்திய அரசு சட்டம் இயற்றலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ராஜஸ்தான்ல நடந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனை, இந்திரா காந்தி பண்ணியிருப்பாங்க 1974 இந்திரா காந்தி பொக்ரான் அப்படின்றத ராஜஸ்தான்ல இருக்கு அங்க அணு ஆயுத சோதனை நடத்தியிருப்பாங்க. 1945 ஐநா சபை உருவாக்குனாங்க இல்லையா? இந்த ஐநா சபையுடைய சட்டத்தின்படி அணு ஆயுத சோதனையை எந்த நாடும் நடத்தக்கூடாது. நடத்தினீங்கன்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து உங்க மேல தாக்குதல் நடத்துவாங்க. தாக்குதல்னா உங்க மேல ஏதோ ஒரு பொருளாதார தடை அந்த மாதிரி வன்முறை கிடையாது. அப்ப இந்த சட்டத்தை மீறி இந்திரா காந்தி 1974 பொக்ரான் அப்படின்ற இடத்துல அணு ஆயுத சோதனை நடத்தியிருப்பாங்க. இதனால ஐநா சபை இந்திரா காந்தி மேல கோபப்படுது.
இத நம்ம சரி செஞ்சுக்கணும், நம்மளை காப்பாற்றக்கூடிய இடத்துல அன்னைய தேதிக்கு யாரு இருந்தா அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா நமக்காக ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு இது இந்தியாவுக்கு இனிமேல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நான் ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறேன், அந்த அந்த டோன்ல அவங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா இந்திரா காந்தி தப்பிப்பாங்க. அதற்கு ஸ்ரீலங்காவுக்கு போய் அவங்க அணுகும் போது ஸ்ரீலங்கா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கச்சத்தீவை எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கச்சத்தீவை கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்திரா காந்தி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கச்சத்தீவை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. கச்சம் அப்படின்னா பச்சை நிற ஆமை அப்படின்னு பொருள். கச்சம் அப்படின்னா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஆமையின் பொருள். ரெண்டாவது மீன் வளம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப அங்கதான் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் எல்லாரும் அதிகமா போய் மீன் பிடிக்கக்கூடிய இடமா இருக்கு. இப்ப மீன்வளத்துறை எந்த லிஸ்ட்ல வருது அப்படின்னா, இப்ப இந்த கச்சத்தீவு அப்படின்றது பிஷரிஸ்ல வந்துருதா, மீன்வளத்துறையில வந்துருதா, மீன்வளத்துறை ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். மீன்வளத்துறை எதுல வந்து ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல வரக்கூடிய இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சட்டம் போடணும். அப்படின்னா அன்னைய தேதிக்கு கலைஞர் தான் முதலமைச்சர், அவர் தானே சட்டம் போடணும். ஆனா இது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒப்பந்தம், இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் அப்படின்னா அது சர்வதேச ஒப்பந்தமா? அப்ப சர்வதேச ஒப்பந்தத்தின் போது இந்த இந்த இடத்துல சட்டம் போட்டது யாருன்னா இந்திரா காந்தி. கச்சத்தீவு எங்க கொடுத்துட்டாங்க, ஸ்ரீலங்காவில கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுத்தது யாரு, இந்திரா காந்தி. வாங்கிக்கிட்டது யாரு, ஸ்ரீலங்கா. இன்னைய நாள் வேற குத்து வாங்குறது யாரு, கலைஞர். நான் என்னடா பண்ணுவேன், என்ன ஏன்டா திட்டுறீங்க? அப்ப மாநில பட்டியல் மேல மத்திய அரசு சட்டம் பண்ணலாம். ஆனா இதுல எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு 700 கிலோமீட்டர் சம்திங், 700 ஏக்கரோ சம்திங் கச்சத்தீவு அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 7000 ஏக்கரோ 7000 கிலோமீட்டரோ சம்திங் இது இந்திரா காந்தி ஸ்ரீலங்காட்டுக்கு நமக்கு வாங்கியிருப்பாங்க. அது வந்து வேஜ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஜ் பார் 700 சும்மா சிம்பிளா கிலோமீட்டரா ஏக்கர் சரி ஞாபகம் இல்லை. ஆனா 700 ஏக்கர்னு வச்சுக்கலாமே, 700 ஏக்கரை கொடுத்துட்டு 7000 ஏக்கர் நம்ம வாங்கிருக்கோம். போனது ஒரு பங்கு தான், வந்தது 10 பங்கு தானே. இந்த 7000 ஏக்கரை பல காலமா மறைச்சிட்டாங்க. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிபிசி டாக்குமெண்ட்ரி எடுத்து வெளியிட்டுச்சு. சரிங்களா, பல சம்பவத்தை மறைச்சிட்டான். செண்பகம் துரைராஜன் வழக்கு, அந்த பொண்ணு கேஸ் போட்டாளா, செண்பகம் துரைராஜன் பிராமின், நான் வந்து 96 மார்க் எடுத்தேன், என் மார்க்குக்கு கிடைக்கல, அந்த பையன் 95 தான் எடுத்தான், அவன் மார்க் கிடைச்சிருச்சு, காரணம் தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி 1928, இந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி கேஸ் பண்ணலாம். எல்லாமே ஓகே. ஆனா அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு அப்ளையே பண்ணல. இதை பல காலமா நம்மளை மறைச்சு ஏமாத்திட்டு இருக்கோம். வரலாறுகள் மறைக்கப்படும், பிரிக்கப்படும். அதுதான் காந்தியை வைத்து வெளியில சேர்த்தது. சரியா, இதுதான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். ஓகே, வேற இவ்வளவு நேரம் பார்த்ததுலாம் சத்தம். டிபி ஸ்கூல் என்ன இருக்கு அது, எது படிக்கணும்? அதான் நான் சொன்னேன், 1ல இருந்து 51 மேண்டட்ரி. அது எதையுமே மிஸ் பண்ண கூடாது. 51 மேலதான் சொல்லுவேன் உங்களுக்கு. 1 51 மேண்டட்ரி படிச்சுதான் ஆகணும். 36 12 36 சேம் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். 11 35 சேம். அங்க குடியுரிமை சார்ந்த சட்டங்களை பாராளுமன்றம் மட்டுமே ஏற்ற முடியும், இங்க அடிப்படை உரிமை சார்ந்த சட்டங்களை பாராளுமன்றம் மட்டுமே ஏற்ற முடியும். 37 அப்ளிகேஷன் ஆஃப் டிஜிஎஸ்பி. 38 சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி வழங்க வேண்டும். 39ல 5 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், வளங்களை சமமாக பகிர்ந்து அளிக்க வேண்டும், ஒரே இடத்தில் சொத்து குவிவதை தடுக்க வேண்டும், ஆண் பெண்ணுக்கான சம ஊதியம், 5வது தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும். 39ல ஸ்மால் எஃப் இந்திரா காந்தி சேர்த்திருப்பாங்க. 42வது இடத்திற்கு 1926 என்ன செய்திருப்பாங்க, ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு. 39ல ஸ்மால் எஃப் இந்திரா காந்தி சேர்த்திருப்பாங்க. 39 கேபிட்டல் ஏன்னு ஒன்று இந்திரா காந்தி சேர்த்திருப்பாங்க, ஏழைகளுக்கு இலவச சட்ட ஆலோசனை. 40 காந்தியோட கனவு திட்டம், கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி. 41 4 பேரை பாதுகாக்கணும். யார் யார் அந்த 4 பேரு, உடல்நலம் குன்றியவர்கள், ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், வேலை இல்லாதவர்கள். வேலை இல்லாதவர்களை பாதுகாக்கணும். வேலை இல்லைன்னு நீங்க போனீங்கன்னா குழந்துருவோம். சரியா, அவங்க மிலிட்டரியில இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல இருந்து வேலை இல்லாம வருவாங்க இல்லையா, ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு அல்லது உடல் உறுப்புகளை இழந்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறது. அதுதான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரிசர்வேஷன். எக்ஸ் சர்வீஸ்ல ஒரு போஸ்ட், ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்களா, அது அந்த மாதிரி ஆடின ஆட்கள். உங்களுக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது.
சரியா? 42 பெண்களுக்கானது மகப்பேறு உறுதியம், 43 குடிசை தொழில் மேம்பாடு, 44 பொது சிவில் சட்டம். ஆல் ஓவர் இந்தியா என்ன பண்ணும்? ஒரே சட்டத்தை இப்படி கேட்கிறான். ஒரே முறையான திருமண முறை பற்றி பேசக்கூடிய சரத்து என்ன அப்படின்னா 44. ஒரே முறைன்னு வந்துருச்சுன்னா 44. ஒரே மாதிரியான, ஒரே முறையான அப்படின்னு ஒரேன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா இன்னும் 44க்கு யாரும் சட்டம் போடல. ஒரு ஆர்டிகளுக்கு பார்லிமெண்டா பண்ணும்ல, மாநில அரசு பண்றது பிரச்சனை இல்லை, பார்லிமெண்ட் பண்ணணும். இப்போ 44க்கு பார்லிமெண்ட் ஆக்ட கொண்டு வரல. ஒரு ஆர்டிகிள் உயிர் கொடுக்கறது எதுனா ஆக்ட் தான். கரெக்ட் தானே? சரத்துக்கு உயிர் கொடுக்கறது யாரு? ஆக்ட். புரியுது என்ன சொல்றேன்னு? ஆர்டிகிள் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 என்ன சொல்லுதுன்னா 18 வயசு இருக்கிறவங்க ஓட்டு போடலாம்னு சொல்லுது. சும்மா நம்மளா கற்பனையா வச்சுக்கணும். ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது? 18 வயசு இருக்கிறவங்க ஓட்டு போடலாம்னு சொல்லுது. இந்த ஆர்டிகிள் வச்சு உங்களால ஓட்டு போட முடியுமானா போட முடியாது. ஏன்னா ஆர்டிகிளுக்கு உயிர் கிடையாது. இந்த ஆர்டிகிளுக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுக்கறதுக்காக போடப்படக்கூடியதுதான் சட்டம், ஆக்ட். அந்த சட்டத்துல என்ன சொல்லுவாங்க? 18 வயதுடைய ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அனைவரும் ஓட்டு போடலாம்னு சொல்லுவோம். இந்த சட்டத்தை வச்சு ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியும். அப்ப சட்டத்துக்கு உயிர் இருக்கு. சரத்துக்கு உயிர் இல்ல. சரத்துக்கு உயிர் கொடுக்கறது யாரு? சட்டம். இங்க சரத்துக்கு வலிமை அதிகமா, சட்டத்துக்கு வலிமை அதிகமா? சரத்துக்கு தான் வலிமை அதிகம். ஆர்டிகிள் இருந்தாதான் ஆக்ட், சரத்து இருந்தாதான் சட்டம். சட்டத்தை வச்சு சரத்து கிடையாது, சரத்தை வச்சுதான் சட்டம். அந்த 18 தானே இங்க பேஸ். கேசவானந்த பாரதி வழக்கை தானே சொல்லிச்சு, வித்தவுட் அஃபெக்டிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் அடிப்படை தன்மை மாறாமல் அதை திருத்திக் கொள்ளலாம். அப்ப இங்க 1வது ஆர்டிகளுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர் 18. ஆக்சுவலா 1ன்றது யூனியன் பிரதேசம் உங்களுக்கு தெரியும். நான் கற்பனைக்காக சும்மா ஒரு புரிதலுக்காக ஈஸி சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப சட்டம் என்பது சரத்து வச்சுதான், சரத்து வச்சுதான் சட்டமே தவிர சட்டத்தை வச்சு சரத்து கிடையாது. அப்ப இங்க எது பவர்ஃபுல்? சரத்து. ஆர்டிகல் தான் பவர்ஃபுல். சரியா? 44. அப்போ ஒரு ஆர்டிகளுக்கும் சட்டம் மட்டும் உயிர் கொடுப்பாங்க. இன்னும் 44க்கு உயிர் கொடுக்கல பார்லிமெண்ட். அதுக்கு உயிர் கொடுத்தா ரியல் லைஃப்ல பல பேரோட உயிர் போயிடும். இப்போ திடீர்னு ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒரே மாதிரி தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறது எப்படி? அது கிறிஸ்டியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? முஸ்லிம்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? சீக்கியர்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கிளாஷ் வருமா? ஏன்னா 44 ஸ்போக்ஸ் அபவுட் தி பிரைவசி ஆஃப் தி பீப்புள். திருமணம், விவாகரத்து போன்ற தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிடக்கூடியதுதான் 44. ரைட்டா? அதை பண்ணுவேன், நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு குதிக்கிறாங்க. பார்க்கலாம் நடக்குதா அப்படின்னு. அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஆனா ஒரே நாடு ஒரே சுடுகாடு மட்டும் கொடுக்க மாட்டான். அதை கொடுத்துட்டா ஓகே. ஒரே நாடு ஒரே சுடுகாடு, ஒரே நாடு ஒரே பள்ளிக்கூடம், ஒரே நாடு ஒரே கோவில், அல்லது ஒரே நாடு ஒரே மசூதி, இல்லைன்னா ஒரே நாடு எல்லாரும் அர்ச்சகர். இந்தியாப்பா, இந்தியாவில இருக்கிற யார் வேணாலும் அர்ச்சகரா மாறலாம், போங்க. அதுக்கு நான் ஒரு கோர்ஸ் வைக்கிறேன், இன்ஜினியரிங் மாதிரி, ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கோர்ஸ் கொடுக்குறேன், படிச்சுட்டு வாங்க அர்ச்சகரா பாருங்க. கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் இல்லையா? சரி 44, 45, 45. ஆக்சுவலா 45 தொடக்கத்துல என்ன வருதுன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் மற்றும் கல்வி வழங்க வேண்டும். அம்பேத்கர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, டிபிஎஸ்பியில இருக்கக்கூடிய விஷயங்கள் காலம் மாற மாற அடிப்படை உரிமைக்கு மாறும். அப்படி அடிப்படை உரிமைக்கு டிபிஎஸ்பியில இருந்து மாறின விஷயம் தான் ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ, ரைட் டு எஜுகேஷன். 86வது சட்ட திருத்தம் 2002. கரெக்டா? 2002 86வது சட்ட திருத்தம் என்ன பண்றாங்க? 45வது ஆர்டிகல் இருக்கக்கூடிய கல்வியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு 21 ஏவா வச்சுட்டாங்க. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரசாங்கம் கட்டாய கல்வி வழங்க வேண்டும். அப்ப இன்னைக்கு 45ல என்ன இருக்கு? 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். வெறும் பாதுகாப்பு தான் இருக்கு, கல்வி எங்க போயிருச்சு? அடிப்படை உரிமைக்கு போயிருச்சு. சரியா? 46 அதுவும் பாதுகாப்பு தான். SC/ST அண்ட் வீக்கர் சிஸ்டம், பட்டியல் சமூகம், பழங்குடியினர் மற்றும் நலிவடைந்தவர்களை பாதுகாக்க வேண்டும். 47 போதை ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் ஆல்கஹால். அதே 47 இன்னொன்னு ஆரோக்கியமான வளர்ப்பு, தட் இஸ் ப்ரொவைட் நியூட்ரிஷன். அந்த நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்றதுதான் ரேஷன் கடை. அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் கொடுக்குறாங்களா, அது ரேஷன் கடை. 48 அறிவியல் சார் சிந்தனை வளர்க்க வேண்டும். 48ல இன்னொரு விஷயம், பசுவதை தடுப்பு.
கரெக்டா? 49 நினைவு சின்னங்களை பாதுகாத்தாங்க இல்லையா பாபர் மசூதியை இல்ல? சரி, அரசியல் வேண்டாம். நினைவு சின்னங்களை பாதுகாத்தல். 50 நீதிமன்றம் நிர்வாகத்தை பிரித்தல். 51 சர்வதேச அமைப்பு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? 51 ஆர்டிகிள் மேண்டட்ரியா படிச்சவங்க. அதுக்கு மேல உள்ளது படிச்சு பட் ஆனா அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ஸ் படிச்சா போதுமானது. இதுல 51 கட்டாயம் தெரிஞ்சு. ரைட்டா? சரி, இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஹிஸ்டரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஐஎன்எம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் ஒரு அளவுக்கு ஒரு அவுட்லெட்டா ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். திரும்ப யூனிட் 8ல சந்திப்போம். மேபி அடுத்த வாரமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம்.